ஆண்டவரின் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவரை தேடி வந்த யாரையும் அவர் வெறுமையாக அனுப்பினதே இல்லை. ஆமென். தம்மிடத்தில் வந்த ஒருவரையும் தேவன் வெறுமையாக அனுப்பினதில்லை. அவர்களை அவர் நிறைவோடும் ஆசீர்வாதத்தோடும் அனுப்பினார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். நம்மை ஆண்டவர் வெறுமையோடு அனுப்புகிறவர் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டுடைய பிரசன்னத்தில் அப்படியே கண்களை மூடுங்க. கொஞ்சம் வலது கரத்தை உயர்த்துங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, நான் வந்து திரும்பி போகும்போது வெறுமையோடு அல்ல ஆண்டவரே, உம்முடைய நிறைவோடு கடந்து செல்லும்படியாக இந்த காலை வேளை எங்களை உம்முடைய நிறைவின் ஆவியானவர் ஆண்டவரே இப்போ எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக என்று சொல்லி அப்படி எல்லாரும் கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் ஆண்டோட பேசுங்க பார்க்கலாம். உங்கள் இருதயத்தை கொஞ்சம் திறந்த ஆண்டோட பேசுங்க. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே அப்பா உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் வந்தது ஒருபோதும் வெறுமையாய் போவதில்லை ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. வாய்களை திறந்து சொல்லுங்க, நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோட பேசுங்க ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தையினால் எங்களை விடுவித்து அனுப்புவீராக. தேவ மகிமை, தேவ ஆளுகை எங்கள் நிரப்பட்டும் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ரீபா ஷகதரலமோ திருபாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே. சொல்லுங்க, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே ஒரு விஷயம் கூட திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே. சேர்ந்து தேவ சமூகத்தி தமதன்பை கண்டடைந்தே. பிரசன்னம் இங்கு நிரப்பட்டும். தேவ சமூகத்தி சொல்லுங்க, என்னை நோக்கி கூப்பிடு. என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்தில் எல்லாரும் சதத உயர்த்தி சொல்லுங்க, என்னை நோக்கி, என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடும். ஆண்டவரே, என்னை நோக்கிடும். கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருபாதம் நம்பி வந்தே. பாடுங்கள் வாய்களை திறந்து. கிருபை சொல்லுங்க ஆண்டவரே, தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்தில் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்தி சொல்லுங்க, உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன். உண்மையாய் வெட்கம் அடையே. எத்தனை பேர் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் உண்மையாய் வெட்கம் அடையே. சொல்லுங்க, தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுமே. சொல்லுங்க, தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுமே. ஒரு விஷயம் கூட
சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்தேன். இந்த காலை வேளை உண்மையாய் சொல்லுங்க பார்க்கலாம். சத்துரு தலை கவிழ்ந்தோட நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருமை கிரியைகள் நிர்மலமாகத்தக்கதாக இந்த காலை வேளை நீ கிரியை செய்வீராக. தேடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடும். சொல்லுங்க ஆண்டவரே, இந்த இடத்தோட கடந்து சொல்லும் போது என்னை தேடும். எனக்கு ஒரு அடையாளத்தை, எனக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்கடாடி. இயேசுவே இன்று காட்டிடு. சொல்லுங்க, என்னை தேற்றிடும், என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே, இயேசுவே இன்று காட்டிடுமே. அப்படி உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காலை வேளை என்னை தேற்றிடும் அடையாளத்தை எனக்கு காண்பீங்க ஆண்டவரே. கொஞ்சம் கண்களை மூடி ஏதோ ஒரு கொள்கை என்றல்ல, இந்த கொள்கையை ஆண்டவர் விசேஷித்த விதமான ஒரு அடையாளத்தோடு நம்மை அனுப்பும்படியாக, ஆண்டவருடைய கிரியைகளை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் கடந்து செல்லும்படியாக ஆண்டவரே இந்த காலை வேளை எங்கள் மத்தியில் நீர் ஆசீர்வதிப்பீராக. சொல்லுங்க, வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து பேசுங்க. ஆமே, நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம். இந்த காலை வேளை கேளுங்க, டாடி நீர் என்னை தேற்றுகிறதின் அடையாளம், நீர் என்னோடு கூட கிரியை செய்கிறதின் அடையாளத்தை இந்த நாளிலே நாங்கள் காணத்தக்கதாக எங்கள் மத்தியிலே தேவ ஆவியானவர் கிரியை செய்தருளுவீராக என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து இந்த காலை வேளையில எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து, ஆண்டவரே என்னை தேற்றிடும் அடையாளத்தை இந்த நாட்களில் எங்கள் வாழ்க்கையில காண்பீங்க ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்துல காண்பீங்க ஆண்டவரே, எங்களுடைய கிராமத்துல காண்பீங்க ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை நீங்க எங்க நாட்களில் செய்தருளுவீராக என்று சொல்லி நல்ல விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி, ஆண்டவரே இந்த நாள்ல நீர் எங்கள் வாழ்க்கையில ஒரு அடையாளத்தை காண்பிக்கிற போகிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ரிகதரம ஷகதரலமரபோ என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடும். டேடியை பார்த்து பேசுங்க, டேடியை பார்த்து பேசுங்க. என்னை இயேசுவே, இயேசுவே இன்று காட்டிடுவே. அன்பு தகப்பனே, நான் ஆராதனையிலே தேவன் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசும். நீர் எங்களை தேற்றுகிறதின் அடையாளத்தை பெற்றுக் கொண்டவர்களாக நாங்கள் கடந்து செல்லும்படியாக இந்த காலவேளை எங்களோடு கூட இடைப்படும். உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில் கிரியை செய்யட்டும். பெரிய காரியங்களை செய்தருளும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். ஆண்டவரே, அப்பிரயோஜனமாகி நான் நம்முடைய ஊழியத்தை செய்கிறேன். எல்லா கனத்தையும் மகிமையும் தேவன் ஒருவரை ஏறெடுத்துக் கொள்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. நல்ல கரங்கள் உயர்த்தி அல்லேலூயா. ஆமென். தேவன் நம்மை இந்த நாட்களில் அவருடைய அடையாளத்தினால் வெளிப்படுத்துவாராக. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய அடையாளத்தை வெளிப்படுத்தி ஆமென் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வாராக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாய்ப்பை தந்த தேவனுக்கு ஆமென் மனதார துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் மகிமையும் செலுத்துகிறேன். அருமையான ஊழியர்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். தேவன் நம்மை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் நிச்சயமாக ஆமென் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு நேரமும் நமக்கு பலன் உள்ளதாக இருக்கிறது. ஆமென். இவ்வளவோ ஆமென் காரியங்கள் இருந்தாலும் நாம் தேவ சமூகத்தில் நம்மை ஆமென் வந்து அமர பண்ணுவதின் நோக்கம் அவருடைய திட்டங்களையும் அவருடைய தரிசனங்களையும் அவருடைய வழிகளையும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தெரியப்படுத்தும்படியாக. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு சின்ன ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தியில் இப்படி ஆமென் எழுதியிருந்ததை ஆமென் நான் வாசிக்கும் போது என்னுடைய மனதில் அதை குறித்ததான சில சிந்தனைகள் வந்தது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்படுகிற விதங்கள் ஆச்சரியமானவர்கள். நாம் தேவனிடத்தில் பொறுமையை கேட்டால், இந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன் கவனிங்க. நாம் தேவனிடத்தில் பொறுமையை கேட்டால் பொறுமையை கற்றுக்கொள்ளும் ஒரு சூழலுக்குள் நம்மை என்ன செய்கிறாரா அவர் நடத்துகிறார். அல்லேலூயா. நம்ம பொறுமையை கேட்டா பொறுமையை கற்றுக்கொள்ளுகிற ஒரு சூழலுக்குள் என்ன செய்கிறாரா அவர் நம்மை நடத்துகிறார். நம் தேவனிடத்தில் தைரியத்தை கேட்டால் தைரியமாக நிற்க வேண்டிய தருணத்திற்குள் நம்ம என்ன செய்கிறாரா நடத்துகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாம் தேவனிடத்தில் அன்பை கேட்டால் அன்பை வெளிப்படுத்தும் வாய்ப்புகளை நம்மை சூழும்படி செய்கிறார். அல்லேலூயா.
ஆகவே நாம் ஆராதிக்கிற தேவன் அறிவை மட்டும் புகுத்துகிறவர் அல்ல, அனுபவங்களையும் தந்து நம்மை நடத்துகிறவர். அல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் கடந்து போகும் பாதை, ஆமீன், நீங்கள் கடந்து போகும் பாதையோ சூழ்நிலையோ நீங்கள் ஜெபத்தில் கேட்டவைகளே என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. என்னைக்கோ ஒரு நாள் ஆண்டவரை கேட்டிருப்பீங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் உடைய வல்லமை என்ன செய்வீராக, விளங்க பண்ணுவீராக. அப்போ விளங்க பண்ண வேண்டிய சூழ்நிலைகளுக்குள் உங்கள் என்ன செய்கிறாரு, கொண்டு போகிறார். அல்லேலூயா. என்னை அன்புள்ளவளாய் மாற்றுவீராகன்னு சொல்லும் போது அப்பதான் உங்க வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் ஏன் வந்து நினைச்சுவாங்க, நிற்பாங்க. தேவ அன்பை நீ எப்படி வெளிப்படுத்துறேன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்க, நிற்பாங்க. ஒன்று மறந்துடாதீங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போகிற சூழ்நிலைகள் ஏதோ ஒன்று எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அது நீங்கள் கேட்டவைகள் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவரை, இது அர்த்தம் என்ன, ஆண்டவரை என்ன செய்யுங்க, பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய, உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமென். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். இன்று அநேகர் பயத்துடனும் கலக்கத்துடனும் பல கேள்விகளுடனும் ஆமென் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை ஆமென் நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆமென் பெரிய மாற்றங்களை இந்த நாட்களிலும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். திருப்பிக் கொள்ளுங்கள். ஆமென். செப்பனியாவின் புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம், செப்பனியாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் நமக்கு தெரிந்த ஒரு வசனமாக இருந்தாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். செப்பனியா 3 அதனுடைய 15வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து வாசிக்க போறோம். வாசிப்போம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து நான் கேட்டபோது ஆமென், இது இன்றைய தினம் எனக்குரிய வாய்ப்பல்ல, ஆனால் திடீரென்று எனக்குரிய தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற தகவல் வந்த உடனே, அதுவும் ரொம்ப நாள்லாம் கிடையாது, ரொம்ப சுருங்கின நாட்களில் சுருங்கின நேரங்களுக்குள்ளாக, அது ஒரு 12 மணி நேரம் கூட ஆயிருக்காது, அந்த நேரத்துக்குள்ள எனக்கு தகவல் வந்ததுனால தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜபிக்க வேண்டிய ஆமென் சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுது அமர்ந்து ஜபிக்கும் போது ஆண்டவர் தெளிவாக இந்த பகுதியை எனக்கு காண்பித்து ஆமென் இந்த வார்த்தைகளை கொண்டு பேசும்படியாக, இது நமக்கு தெரிந்த பகுதி என்று சொல்லி நாம் ஒருபொழுதும் அலட்சியமாய் இராதபடி இந்த காலவேளையில் ஆண்டவர் உங்களோட திட்டமாய் தீர்மானமாய் பேசுகிற வார்த்தை என்பதை நீங்கள் அறிந்து அதை விசுவாசிப்பீர்கள். ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது கவனிங்க. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆகவே அந்த வார்த்தை கவனிங்க, இனி தீங்கை என்ன செய்வதில்லை, காண்பது இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு அநேக நேரங்கள்ல நாம் ஏதோ ஒரு சில நேரம் தேவ பிள்ளைகள் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு துஷ்ட சக்தியோ இல்லை அசுத்த ஆவியோ நம் நடுவில் இருப்பது போல ஒரு விதமான பயத்தின் ஆளுகைக்குள்ளாக ஜனங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆனால் வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் என்ன செய்கிறாரா, இருக்கிறார். இந்த காலவேளையில நம் நடுவில் யார் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆனா பெரும்பாலான சில நேரங்களில் என்ன செய்கிறோம், ஆமென் தேவ பிள்ளைகள் ஆமென் புலம்பி நிம்மதியின்றி ஆமென் சில நேரம் அசுத்த ஆவியினுடைய வல்லமைகளையே அதனுடைய கிரியைகளையே யோசிக்கிறார்களே ஒழிய தேவனுடைய வார்த்தையை கொண்டு தங்களை திடப்படுத்துவதற்கோ தைரியப்படுத்துவதற்கோ சில நேரம் மறந்து விடுகிறார்கள். அதுதான் இன்றைய கிறிஸ்தவத்தினுடைய அவல நிலையா இருக்கிறது. அல்லேலூயா. சபைக்கு வரும்போது நல்ல ஆரவாரம், ஆர்ப்பாட்டம், கையை தட்டுறது, பாடுறது, ஓடுறது, சாடுறது. ஆனால் வீட்டுக்கு போன போது ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கலக்கம் பார்த்த உடனே தன்னிடத்தில் தேவனே இல்லாதது போல ஒரு எண்ணத்தை கொண்டு வருகிற சத்ருவுக்கு தங்களை விற்று விடுகிறார்கள். காரணம், அவர்களுக்குள்ளாக வேத வசனம் சத்தியத்தின் ஆழம் இல்லாததுனால சத்ரு அவர்களை சுலபமாக மடங்கடித்து விடுகிறார். ஆனால் இந்த உபவாச ஜெபத்தில் வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒன்றை தெளிவாக தேவன் வெளிப்படுத்த விரும்புகிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் என்ன செய்கிறாரா, இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், உங்கள் நடுவில், சத்தமா சொல்லுங்களேன், உங்கள் நடுவில் யார் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் நடுவில் இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவர் ராஜா என்று சொல்வதற்கு காரணம் என்ன, அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவர். ஆமென். நம்முடைய தேவன் மரணத்தை ஜெயித்தார்,
நம்முடைய தேவன் பாதாளத்தை ஜெயித்தார். சிலுவையில் உங்களுக்காக எனக்காக பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை தரும்படியாக தம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி உங்களுக்கும் எனக்கும் விடுதலையை தந்திருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவரே சகல நாமத்திலும் மேலான நாமத்தை உடைய அதிகாரம் உள்ள தேவனாக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி நம் தேவனை நம்ம மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் ராஜாவாக, ஆண்டவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாக நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆகவே தான் சொல்லுகிறேன், நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், காரணம் கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு கடம்பி சொல்லும் போது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். எந்த விதமான அசுத்த ஆவியின் கிரியையோ எந்த விதமான மந்திரத்தின் வல்லமையோ என்னுடைய வாழ்க்கையில என் மத்தியிலே ஆளுகை செய்ய முடியாது. காரணம் என் நடுவில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தை ஆமென் ஆமென் ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சியை பிடிக்காத ஒரு நபர் அந்த குடும்பத்துக்கு விரோதமாய் மந்திர கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆமென் அவர் ஆமென் எத்தனம் பண்ணினார். அதாவது அது கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு நபரை பார்த்து அவரோடு பேசி சில ஆயிரங்களை கொடுத்து அந்த குடும்பத்தை ஆமென் நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்லி அவன் பிரயாசப்பட்டான். நல்ல குனிங்க, இந்த உலகத்துல தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த மந்திர கிரியைகளோ தந்திர கிரியைகளோ செயல்பட முடியாது. ஆமென். இதை நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட எந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எந்த சத்துருடைய கிரியைகளோ அணுக முடியாது. காரணம் நீங்கள் தேவனுடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகள் மந்திர கிரியைகளை குறித்து பயப்படவோ கலங்கவோ கூடாது. எங்க பயம் இருக்கிறதோ அங்கதான் கிரியை செய்வான். உங்களுக்குள்ளாக பயம் இருக்கக்கூடாது. காரணம் நீங்கள் தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. ஆகவே இந்த மனிதன் அவனுக்கு விரோதமாய் சில தந்திரங்களை செய்து சில பேய்களை ஏவி விட்ட போதிலும் அந்த பேய்கள் அவனுடைய வீட்டு வாசல் வரைக்கும் போச்சா நான் வீட்டுக்குள்ள என்ன செய்ய முடியல, போக முடியல. காரணம் அவன் ஒரு ஜெபிக்கிற ஜெப வீரனா இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த பிசாசின் கிரியைகள் எழும்பினாலும் அவைகள் உங்களை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. ஆகவே தெளிவான காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்கிற வார்த்தையை கொண்டு இந்த கால வேளையில ஆமென் உன் நடுவில் உன் நடுவில் உன்னோடு இருக்கும் தேவன் என்ற தலைப்புல ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா. உன் நடுவில் உன்னோடு இருக்கும் தெய்வம். இன்னைக்கு நீங்க அதான் புரிந்து கொள்ள வேண்டும். என் நடுவில் என்னோடு இருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் வேதவசனம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை ஒருபோதும் விட்டு விலகுகிறவர் அல்ல, நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வாழ வைக்கிற தேவன். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதித்து என்னை வாழ வைக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க வாயத்திலிருந்து, நீர் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதித்து என்னை வாழ வைக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த செய்தியை சும்மா வார்த்தையா கேட்பீங்க அப்படின்னா அது வார்த்தையாக தான் இருக்கும். வாயத்திலிருந்து அறிக்கைட்டு உங்க உள்ளத்துல ஜெபிக்க ஆரம்பிப்பீங்கன்னா ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்கள் நடுவில் கடந்து வந்து உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சகலவற்றிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை வாழ வைக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். வேத வசனத்தை கேட்கும் போது ஆமென் ஏதோ ஒரு வார்த்தை என்று சொல்லி நீங்கள் கேட்காதபடி அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் கொண்டு போய் வாயத்திறந்து என்ன செய்யுங்க, அறிக்கையிட ஆரம்பிங்க. வாயத்திறந்து சொல்லுங்க, ஆமென் தேவன் என் நடுவில் என்ன செய்கிறார், இருக்கிறார். வாயத்திறந்து சொல்ல ஆரம்பிக்கிறீங்களா? வாயத்திறந்து சொல்ல ஆரம்பிக்கிறீங்களா? ஏதோ வார்த்தையை கேட்டோம் என்றல்ல, நல்ல வாயத்திறந்து ஜெபத்தோடு கூட கேளுங்க. தேவ ஆவியானவர் உங்கள் நடுவில் இந்த நாட்களில் கிரியை செய்ய விரும்புகிறார். அவருடைய கிரியையை காணுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வல்லமை இந்த நாட்களில் விளங்க பண்ண போகிறது. ஆண்டவர் தம்முடைய வல்லமையை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஆமென் தம்முடைய அற்புத அடையாளங்களை வெளிப்படுத்தும்படியாக இந்த நாட்களில் கிரியை செய்வாராக. அல்லேலூயா. ஆமென். தேவன் நம் நடுவில் இருக்க வேண்டும் என்றால் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு 3 காரியங்களை வேகமாக பார்த்து தேவன் நம் நடுவில் இருந்தால் என்ன நடக்கும் என்பதை காண்பித்து ஆமென் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம் மத்தியில கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமென். தேவன் நம் நடுவில் இருந்தால் என்ன நடக்கும்? 3ஆம் அதிகாரம். ஆமென். தேவன் நம் நடுவில் இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதான் ரொம்ப முக்கியம். ஆமென். தேவன் ஆமென் நம் நடுவில் நம்மோடு இருக்க வேண்டுமே ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 3ஆம் அதிகாரம், செப்பனியா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு என்ன செய்ய வேண்டுமா? பயந்து. அந்த வார்த்தை கவனிங்க. கர்த்தர் நம் நடுவில் நம்மோடு இருக்க வேண்டுமே ஆனால், நம்முடைய வாசஸ்தலம் என்றால் நம்முடைய வீடு,
நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாகாதபடிக்கு ஆமென் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு பயப்பட வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? வேத வசனம் பயம் என்பதை ஒரே ஒரு விஷயம் நமக்கு காண்பிக்கிறது. என்ன காண்பிக்கிறது என்றால், யாருக்கும் எதற்கும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிற வேதம் ஒன்றே ஒன்றுக்கு மாத்திரம் நீங்கள் பயப்பட வேண்டும். யாருக்கு என்றால் நீங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு. அல்லேலூயா. அவரை தவிர வேற எதற்கும் நீங்கள் பயப்படுங்கள் என்று வேதம் சொல்லவே இல்லை. ஆமென். மனிதர்களை கனம் பண்ணுங்கள். மனிதர்கள் என்ன செய்யணுமா? பெற்றோரை கனம் பண்ணுங்கள். ஆமென். வயதில் முதிர்ந்தவர்களை கனம் பண்ணுங்கள், பயப்படுங்கள் என்று வேதம் சொல்லவில்லை. அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியுங்கள். யாருக்கு மட்டும் பயப்படணும்னு சொல்றது? கர்த்தருக்கு மட்டும். ஏனால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் உங்களுடைய சரீரத்தை அழிக்கிறவர் அல்ல, உங்கள் ஆவியையும் அழிக்கிறவர். அப்படிதான் வேதவசனம் சொல்லுது. மத்தேயு எழுதின மத்தேயுனுடைய சுவிசேஷ புத்தகத்தை திருப்பிக் கொள்வீர்களானால் நீங்கள் எதற்கு பயப்பட வேண்டும் என்பதை 10ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்க முடியும். மத்தேயு அவருடைய 10ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 26வது வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை. நான் அதுக்கடுத்து 28வது வசனத்தை வாசித்தோமானால், ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்கள் நீங்கள். அந்த வார்த்தை கவனிங்க. பயப்பட வேண்டாம். நீங்கள் எதற்கு பயப்படணும் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் மனிதர்களுக்கு பயப்பட வேண்டாம். You don't need to fear for any man. எந்த மனுஷனுக்கும் பயப்பட வேண்டாம். ஆனால் அவர்களை கனம் பண்ண வேண்டும் என்பதை வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. We need to respect. அவர்களை கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ணுவது வேற, பயப்படுகிறது வேற. கனம் பண்ணுகிறது என்றால் அவர்களுடைய முதிர் வயது, அவர்களுடைய அனுபவம், அவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பது. நல்லா கவனிங்க. கனம் பண்ண வேண்டும். நாம் பயப்பட வேண்டும் என்று சொல்வதற்கு அடுத்த ஒரு வார்த்தை கவனிங்க. ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே என்ன செய்யுங்களா? பயப்படுங்கள். ஆனா இன்னைக்கு நம்ம கவனிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில எதிர்க்கிறதாலும் பயம், யாருக்குனாலும் பயம். அல்லேலூயா. இன்னைக்கு பயமே நம்முடைய வாழ்க்கையாக மாறி விடுகிறதுனால ஜெயத்தை நாம் பார்க்க முடிகிறது இல்லை. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் யாருக்கு பயப்பட வேண்டுமே ஆனால் தேவனுக்கு மாத்திரம் பயப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா வேதவசனம் அதான் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நமக்கு நல்லா தெரியும், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் மனுஷனுக்கு பயப்படுங்கள் என்று வேதம் சொல்லல. மனுஷன் என்ன செய்யுங்க? கனம் பண்ணுங்க. சரி, நம்முடைய காரியத்துக்கு வந்துடும். அவருக்கு பயப்படும் ஜனமா இருக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எப்போ கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா? அவருக்கு பயப்படுகிறவர்களா இருக்கும் போது. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிறது என்றால் என்ன? இப்ப அடுத்த கேள்வி தான். கர்த்தருக்கு பயப்படுகிறது என்றால் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிறது என்றால் ஒண்ணே ஒண்ணுதான். ஆமென். என் விருப்பத்தை அல்ல, ஆமென், அவர் விருப்பத்தை செய்து அவருக்காக சாட்சியாய் வாழ்வதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. என் விருப்பத்தை அல்ல. இன்னொரு வார்த்தை சொல்ல விரும்புறேன். நான் விரும்பின ஏதோ ஒன்றை செய்து அவருடைய இருதயத்தை நான் ஒருபோதும் என்ன செஞ்ச கூடாது அப்படின்னா, ஆமென், அவருடைய இருதயத்தை ஒருபோதும் நான் துக்கப்படுத்தி விடக் கூடாது என்கிற எண்ணத்தோடு வாழுகிற வாழ்க்கை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா? நான் எனக்கு விரும்பின ஏதோ ஒன்றை செய்து என் தேவனை என்ன செஞ்சு விடக்கூடாது? துக்கப்படுத்தி விடக்கூடாது. இந்த எண்ணம் ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது வேதத்தில் அநேக ஆலோசனை கொடுக்கப்பட்டாலும் இந்த அடிப்படை ஆலோசனை ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கணும். எனக்கு விரும்பின ஏதோ ஒன்றை செய்வதன் மூலமாக கர்த்தர் துக்கப்படுவாரேயானால் அதை நான் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தரை கனவீனப்படுத்துகிற எந்த செயலையும் நான் செய்யாமல் கர்த்தருக்கு எது பிரியமோ, கர்த்தர் எதை விரும்புவாரோ அதை செய்ய வேண்டும் என்கிற உணர்வோடு வாழ்றீங்கன்னா நீங்க தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட உங்கள் நடுவில் தான் கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். அதுதான் சங்கீதம் 128 அதனுடைய 1வது வசனம். நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை. ஆமென். இந்த வார்த்தை தெளிவாக சொல்லுவது வாசிங்க பார்க்கலாம். யாராயில் ஒருவர் சங்கீதம் 128:1 வாசிங்க. அந்த வார்த்தையை கவனிங்க, நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு பயந்து, ஆமா, நமக்கு இஷ்டத்துக்கு வாசிக்க கூடாது. வேதாகமத்தை திறந்து அந்த அதிகாரத்துக்கு வந்து அந்த வசனத்தை எடுத்து அதுக்கடுத்து தான் வாசிக்கணும். ஆமா, அதுதான் வேதத்தை வாசிக்கிறதுக்கான அழகு. நமக்கு தெரிந்த மனப்பாடமான வசனமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வேதாகமத்தை கொஞ்சம் என்ன செய்யணும்? பிரட்டணும், திருப்பணும். திருப்பிக்கோங்க. 128:1 வாசிங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ
அவன் பாக்கியவான். அல்லேலூயா. யார் பாக்கியவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற. பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற. ஐயா பக்கத்துல பார்த்து சும்மா கையை பிடிச்சி கொஞ்சம் முகத்தை பார்த்து, ஆமே நல்லா இருக்கிறீங்கன்னா ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. ஆமா இன்னைக்கு ஃபுல்லா நான் உங்களை தான் பார்க்க போறேன்னு சொல்லிக்கோங்க. ஆமா எப்போல்லாம் நான் சொல்றேன்னா அப்போல்லாம் நீங்க கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும். அல்லேலூயா. பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. யாரோடு கூட கர்த்தர் வாசம் பண்ணுவாராம்? அவருக்கு பயப்படுகிறவரோடு கூட. அல்லேலூயா. சொல்றேன், சத்தியம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் விடுதலை இருக்குது. கையை காலை தட்டி அப்படியே கூச்ச காலை போட்டு போடுற இடம் இல்ல. தேவனுடைய சத்தியத்திற்கு கொஞ்சம் உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்க, திறந்து கொடுங்கள். பயம் என்றால் என்ன? கர்த்தர் விரும்பாத எதையும் நான் என்ன செய்யக்கூடாது. இன்னொரு வார்த்தை சொல்லணும், எனக்கு விரும்பினதை செஞ்சு கர்த்தரை துக்கப்படுத்த கூடாது அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ள இருக்குன்னா அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். அல்லேலூயா. இன்று அன்னைக்குடைய வாழ்க்கையில் அது இல்லை. நான் மனிதன் சொல்றேன், தேவனை அறியாத தேவ பயமற்ற ஒரு சந்ததி இந்த உலகத்தில் எழும்பி கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் மிக எச்சரிக்கையா இருக்கணும். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் என்ன செய்யணும்? வேற எதற்கும் நீங்க வளர்க்குறீங்களோ இல்லையோ, இந்த ஒரு டிசிப்ளினுக்குள்ள நீங்க என்ன செஞ்சிடணும், கொண்டு வந்தே ஆகணும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தை தவிர வேற எதற்கும் உங்க பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. கர்த்தருடைய சமூகத்தை தவிர வேற எதற்கும் உங்க பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. நீங்கள் தேவ சமூகத்திற்கும் தேவனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிங்க. உங்கள் பிள்ளைகளை உயர்த்துகிறது தேவன். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது தேவன். உங்கள் பிள்ளைகளை வாழ வைக்கிறது தேவன். மற்றதை அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ஆனால் இந்த உலகத்துல நான் மிகுந்த ஆமேன் ஒரு விதமான என்ன சொல்றது என்றால் ஒரு பயத்துக்குள்ளாகவே நம்முடைய தேசம் போகிறது. காரணம் என்னவென்றால் எந்த விதமான பயமும் இன்றி, ஆமீன், எந்த விதமான சிந்தனையும் இன்றி, தேவ பயமும் இன்றி வாழ்கிற ஒரு சந்ததி எழும்பி கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் நானும் இந்த நாட்களில் ஜெபிப்பதின் நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்க. நம்ம ஜெபிக்கிற சிறிய ஜெபமும் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய தேசத்துல கொண்டு வர. அல்லேலூயா. ஆகவே தேசத்துக்காக திறப்பில நிற்கிற ஜெப வீரர்களாகிய நீங்கள் நிச்சயமாய் தேவனுக்கு தேவை. ஆகவேதான் இப்படிப்பட்ட ஒரு ஜெப நேரத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். காரணம், நீங்கள் ஒடிக்கிற ஒவ்வொரு ஜெபமும், நாம் ஒடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும், நாம் எடுக்கிற ஒவ்வொரு ஜெபமும் நிச்சயமாக ஏதோ ஒரு பகுதியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துதான் ஆகும். ஏனென்றால் ஜெபம் ஒருபோதும் வெறுமையா என்ன செய்யாது, திரும்பாது. கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவர். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவர். நிச்சயம் அவர் பதில் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அந்த வார்த்தை கவனிங்க. 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை கவனிங்க. உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு என்ன செய்ய வேண்டுமா? பயந்து. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், பயந்து. நல்ல வாயத்தின் அறிக்கையிடுங்க, பயந்து. இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில மிக அவசியம். தேவனுக்கென்று நாம் நிற்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்க வேண்டும். மோசே தேவ பிரசன்னத்தில் நின்றான். கர்த்தர் மோசேயை கனப்படுத்தினார். ஒரு ஆமீன் வர மாட்டேங்க பாருங்களேன். அல்லேலூயா. நீங்கள் தேவ பிரசன்னத்தில் நின்றீங்கன்னா தேவன் உங்களை கனப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவ பிரசன்னத்தில் நிற்காத யாரும் தேவனுடைய கனத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்காத யாரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ பிரசன்னத்தில் நிற்காத யாரும் தேவனுடைய வல்லமையின் மகத்துவத்தை அறிந்து கொள்ள முடியாது. அவர்கள் தோற்று போய் விடுவார்கள். அவர்கள் சோர்ந்து போய் விடுவார்கள். அவர்கள் விடாய்த்து போய் விடுவார்கள். காரணம், அவர்கள் தங்களுடைய சுய முயற்சியினால தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்க போகிறது இல்லை. அல்லேலூயா. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற சத்ருவுக்கும் சில வல்லமை இருக்குங்கிறத நீங்க மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. நான் சிலர் ஒரு எக்ஸ்ட்ரீம் பெறுவாங்க. என்ன எக்ஸ்ட்ரீம் பெறுவாங்க அப்படின்னா, சத்ருக்கு வல்லமையே கிடையாது, ஆண்டவர் சிலுவையில சத்ருடைய வல்லமையை புரிந்து கொண்டால் உண்மை. தேவ பிள்ளைகளுக்குள்ளாக எந்த சத்ருடைய கிரியைகளும் நடக்க முடியாது. ஆனால் தேவ பிள்ளை பிரசன்னத்தை விட்டு வெளியே இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிசாசு கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் ஜெபிக்கிறோம். என்ன ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, அந்தகார வல்லமைகள் என்ன செய்யப்படுவதாக, கட்டப்படுவதாக. ஏன்? அவர்களுக்குள்ளாய் கிரியை செய்கிற ஆவி விலகும் போது அவர்கள் தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக வருவார்கள். அல்லேலூயா. ஆகவே தேவன் உங்கள் வாசஸ்தலத்துல, உங்களுடைய வீடுகளில், உங்களுடைய வாழ்க்கையில, உங்கள் நடுவில் அவர் வாசம் பண்ண வேண்டுமே ஆனால் நமக்குள்ளாய் இருக்க வேண்டியது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் அவர் என்ன செய்கிறாரா? ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற, சொல்லுங்களேன் வசனத்தை தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன், வாயத்திறந்து, சிறியோரையும் அவர்
நான் அதான் சொன்னேன், நான் செய்தி கொடுக்கும்போது அப்படியே கேட்டு ரசிக்கிறதுக்கு யாருமே இங்க வரல. செய்தி கொடுக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாயை திறந்து என்ன செய்யுங்க, அறிக்கையிட்டு கொண்டே இருங்க. அப்பதான் தூக்கம் வராது, அப்பதான் சோர்வு வராது, அப்பதான் உங்க சிந்தை சிதறாது, அப்பதான் நீங்க தேவனுடைய வார்த்தையோடு கூட உங்க வாழ்க்கையை இணைத்துக் கொள்ள முடியும். நீங்க இங்க வந்திருக்கிறது நோக்கமே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதுக்கு தான். அல்லேலூயா. தூங்குறதுக்கு அல்ல. தூங்குறதுக்கு வீடு இருக்கு, தூங்குறதுக்கு பெட் இருக்கு. நான் அடிக்கடி எங்க பைபிள் காலேஜ் போகும்போது சொல்லுவேன், ஏமா தூங்குறதுக்கு ஒரு இடம் அங்க போய் தூங்கு. அல்லேலூயா. போன வாரம் போகும்போது பைபிள் கிளாஸில் போறேன், நான் உள்ள நுழையவும் அப்படின்னு ஹாலில் கிளாஸ்ல இப்போ தலையை வச்சு தூங்கிட்டு இருக்கு. அந்த அன்னைக்கு எழுப்பிட்டு 4 ரைடு கொடுத்தேன். ஏன் அப்படின்னா தூங்குறதுக்கு இடம் இருக்கு, பாத்ரூம் போய் நீ தூங்குவியா அப்படின்னு. பாத்ரூம் போய் சோறு வச்சு திம்பியா நீ அப்படின்னு. திங்க மாட்டேன். எங்க திங்கணுமோ அங்க திம்ப, எங்க தூங்கணுமோ அங்க தூங்குவேன், எங்க பாடத்தை கவனிக்கணுமோ அங்க பாடத்தை என்ன செய்யணும், கவனிக்கணும். இங்க வந்துட்டு தூங்குற சோழி என்ன செய்யக்கூடாது. எங்க சர்ச்சில் நான் சொல்றேன், சர்ச்சுக்குள்ள வந்து தூங்காதீங்க. தூக்கம் வரதா எஞ்சி போய் மூஞ்ச கழிட்டு வாங்க போங்க. யாரும் சர்ச்சில் என்ஜாய் கூடாது. பொல்லாத ஆவி, அந்த ஆவி ஒரு ஆவி தூங்கும், அடுத்த ஆவியை தாக்கும், அந்த ஆவி அடுத்த ஆவியை தாக்கும், அப்படியே அந்த லைன் ஃபுல்லா தூங்கிடும். ஊழியக்காரர் கடந்து ஒரு ஊழியக்காரர் செய்தி கொடுக்க போனான். செய்தி கொடுக்க போனோடனே ஒரு ஐயா பிடிச்சி, ஐயா ஆண்டவர் என்கிட்ட பேசுறதே இல்லை, இந்த நாள்ல எதுக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசலங்க நீங்க சொல்லல, நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னாரா. இந்த ஆளுக்கு போன உடனே திக்குன்னு ஆகி போச்சு. என்னையா முதல் நாளே இந்த ஆள் கட்டையை போடுதாரே, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோத்திராண்டவரே சோத்திராண்டவரே சொல்லி உட்கார்ந்துட்டு இருந்தாரா. அந்த ஐயாவை கவனிச்சுட்டு இருந்தாரா. அந்த ஐயா பாடல் நேரம் ஆறாவது நேரத்தில் ஒரே குதியாட்டம், கையை தட்டுதாராம், பக்கத்துல கொண்டு இடிச்சு தள்ளுதாராம், ஒரே பம்பரமா சுத்திட்டு வரான். ஆறாவது நேரத்துல செய்தி நேரத்துல பார்த்தா செவத்தோரமா போய் ஒட்டி உட்கார்ந்தவர் தான் அப்படியே தூங்கிட்டாரு. இந்த பாஸ்டர் தெரிஞ்சு போச்சு. ஆராதனை முடிச்சதும் நேரா அந்த ஐயா இவரை தேடி வரதுக்குள்ள இவர் அந்த ஐயாவை தேடி போய் சொன்னாரா, ஐயா ஆண்டவர் ஏன் உங்கள்கிட்ட பேசலங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னாரா. ஐயா யாருமே சொல்லாத ஒரு வார்த்தை நீங்க சொல்ல போறீங்க, எதுக்கு ஐயா ஆண்டவர் என்கிட்ட பேசல அப்படின்னா அவர் சொன்னாரா, ஆறாவது நேரத்துல நீங்க ஆண்டோட பேசுனீங்க, நல்லா ஆடுனீங்க, பாடுனீங்க, ஆண்டோட நல்ல சத்தம் போட்டு உங்களுடைய எல்லா இருதயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டோட ஊற்றிட்டீங்க. ஆனா செய்தி நேரத்துல ஆண்டவர் உங்ககிட்ட பேசலான்னு வரும்போது நீங்க தூங்கிட்டீங்க, அதனால ஆண்டவருக்கு உங்க மேல கோபம் அப்படின்னாரா. அல்லேலூயா. நீங்க சில நேரம் நமக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, தூங்குறதுக்கு வீடு இருந்தாலும் அங்க தூங்குறது இல்ல, அங்க கண்ணை திறந்து எல்லாமோ யோசிக்கிறது, என்னமோ நாளைக்கே உலகம் அழிஞ்சு போற மாதிரியும் நீங்க செத்து போற மாதிரியும் யோசிக்கிறது. இங்க வந்தா தேவ சமூகம் இளைப்பாறுகிற ஸ்தலம் என்று சொல்லி என்ன செய்யறது, கண்ணை மூடி தூங்கிறது. அதனாலதான் பிசாசு அநேக வாழ்க்கையில போராடுறத விட மாட்டுக்கான். அல்லேலூயா. நான் சொல்றேன், போராட்டம் குலைக்கணும், விழிப்பு வேணும். அல்லேலூயா. எங்க விழிக்கணுமோ அங்க என்ன செய்யணும், விழிக்கணும். எங்க தூங்கணுமோ அங்க என்ன செய்யணும், தூங்கணும். அல்லேலூயா. ஆகவே சொல்றேன், தேவ சமூகத்தில் தூங்குறது நீங்கள் தேவனை கனவீனப்படுத்துகிறது என்பதை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. நீங்க யாரா வேணாலும் இருங்க, அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா தூங்குனீங்க அப்படின்னா யூ ஆர் டிஸ்ரெஸ்பெக்டிங் காட். தேவ சமூகத்தை நீங்க கனவீனப்படுத்துறீங்க. தூக்கம் வருதுன்னா ஏஞ்சுமே மூஞ்ச கழுவிட்டு உட்கார்ந்துடுங்க, அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. ஆகவே தேவ சமூகத்தை கனம் பண்ற இடத்தை கனம் பண்ணி தான் ஆகணும். கர்த்தர் உங்கள் நடுவில் வாசம் பண்ண வேண்டுமேயானால் முதல் காரியம் சொல்றேன், நீங்கள் கர்த்தருக்கு பயந்து தான் ஆக வேண்டும். யாருக்கு பயப்படுறீங்க இல்லையோ, யாருக்கு முன்னாடி நீங்க நெஞ்ச நிமிர்த்தி நிற்கிறீங்களோ இல்லையோ, தேவனுக்கு முன்பாக மாத்திரம் நீங்கள் ஆமீன் தைரியமாக நிற்கணும் என்று சொல்லி நெஞ்ச நிமிர்த்தி திமிராகவோ ஆமீன் தான் இல்லை என்றால் முரட்டாட்டமாக நிற்கணும் என்று நினைக்காதீங்க. அப்படி நின்ற யாரும் தங்கள் வாழ்க்கையில வென்றதாய் சரித்திரம் சொல்லவில்லை. அல்லேலூயா. தேவனுக்கு பயந்தவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும். ஆயத்தனும் சொல்லுங்களேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் ஆசீர்வதிக்கிறார், சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? செப்பனியா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். செப்பனியா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வேகமா ஒருத்தர் எனக்கு உதவி செய்யணும் வாசிக்கிறதுல. ஆமென். செப்பனியா 1:12 வாசிங்க. அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதில்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறவர்களுமான மனுஷரை தண்டிப்பேன். அவர்களுடைய அந்த வார்த்தை கவனிங்க, யார் கர்த்தருக்கு பயப்படலையோ, யார் கர்த்தருக்கு பயந்து நடக்கலையோ. ஏமா பழைய ஏற்பாட்டுல 1887வது பக்கம் பழைய ஏற்பாட்டுல வசனத்தை பைபிள்ல முன்னாடி இருந்து திருப்பணும், பின்னாடி இருந்து திருப்ப கூடாது. முன்னாடி இருந்து திருப்பினீங்க அப்படின்னா 1087வது பக்கத்துல செப்பனியா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறவங்களுமான மனுஷரை என்ன செய்வேனா, அதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தருக்கு யார் பயப்படலையோ அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிறார். ஏன்? அவங்களை அழிக்க வேண்டும் என்பதின்படி அல்ல,
அவர்களை மனம் திரும்ப வேண்டும் என்று உணர்த்தும்படிக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது ரெண்டே ரெண்டு காரியத்தை தான் நம்ம யோசிக்கிறோம். ரெண்டே ரெண்டு காரியம் தான், வேற ஒன்றும் இல்ல. ஒன்று, பிரச்சனை வரும்போது ரெண்டு விதத்துல தான், ரெண்டே ரெண்டு காரியம் தான், வேற எந்த விதத்திலும் பிரச்சனை வரப்போறது இல்லை. ரெண்டே ரெண்டு காரியம் தான். ஒன்னு, என்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு, அதனால பிரச்சனை என் வாழ்க்கையில வருது. அல்லேலூயா. நான் ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு கண்ணீர், ஏதோ ஒரு வேதனை மத்தியில போறேன் அப்படின்னா ரெண்டே ரெண்டு காரியம் தான். இந்த ரெண்டை நீங்க கரெக்டா செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை பாடுகள் வந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் காண முடியும். ஒன்று, நான் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டேன், அதனால என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஆகவே நான் அழ வேண்டும், கண்ணீர் சிந்த வேண்டும், தேவ சமூகத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். ஆமே. யார் அதுக்கு உதாரணம் என்றால் தாவீது. தாவீது தேவனுக்கு விரோதமாய் பாவம் செஞ்சான், உணர்த்தப்பட்டான், தேவ சமூகத்தில் வந்தான், ஜெபித்தான், ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றினார். அல்லேலூயா. தேவனுடைய பிரசனம் உங்கள் வாழ்க்கையில விலக வேண்டும் என்று சொல்லி சத்ரு அநேக நேரம் போராடி கொண்டிருக்கிறார். நீங்கள் அதை விலகாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ரெண்டு விதத்துல தான் உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும். ஒன்னு, உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா நீங்க அதை சரி செய்யுங்க. அல்லேலூயா. சரி செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்க முடியும். ரெண்டாவது என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க நல்லா ஜெபித்தாலும், நல்ல வேத வாசித்தாலும், நல்ல சபைக்கு வந்தாலும் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை, போராட்டம் வருது அப்படின்னா ஆண்டவர் ஏதோ ஒரு உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல உங்கள் நிலையை உயர்த்த விரும்புகிறார். அதை உயர்த்த விடாதபடி சத்துரு தடை செய்கிறான். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் தேவ சமூகத்தை அமர்ந்திருக்கணும், இன்னும் ஆண்டவரை தேட வேண்டும். அல்லேலூயா. நான் சொன்னது புரியுதா? ஒன்னு, உங்ககிட்ட இருக்க பிரச்சனை, உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை இருந்துச்சா நீங்க தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே நான் இந்த தவறு செய்துட்டேன், என்ன மன்னிங்க, இவங்களுக்கு விரோதமாக பேசிட்டேன், உங்களுக்கு விரோதமாக எதை செஞ்சுட்டேன், இந்த பாவத்தில் செஞ்சுட்டேன், என்ன மன்னிங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகள் இருந்து ஒரு பாடுகள் இருந்து ஒரு விடுதலை தருவார். இல்லைன்னா ரெண்டாவது ஒண்ணே ஒண்ணுதான், நீங்கள் ஜெபித்து தேவ சமூகத்தில் வந்தும் ஏதோ ஒரு பிரச்சனை பாடு வருது அப்படின்னா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு கிரியை செய்ய விரும்புகிறார். அதை செய்ய விடாதபடி சத்துரு என்ன செய்கிறான், அதை தடுக்கிறான். நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, முடிவு தேவனுடைய ஜெயமாக தான் இருக்கும். ஆகவே இன்னும் அதிகமாய் ஜெபிங்கள், இன்னும் அதிகமாய் தேவனை பற்றிக் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வார். அல்லேலூயா. ரெண்டே ரெண்டு விதத்துல தான் உங்க வாழ்க்கையில இந்த ரெண்டு காரியத்தை நீங்க கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில வர்ற எந்த போராட்டமா இருந்தாலும் மேற்கொள்ள முடியும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடி துணிகரமாய் நாம் செயல்படுவோமே ஆனால் வேதம் சொல்லுகிறது கவனிங்க, 13வது வசனத்தை, அவர்களுடைய ஆஸ்தி கொள்ளையாகும். என்ன ஆகுமா? அவருடைய ஆஸ்தி என்ன செய்யும்? கொள்ளையாகும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சேமிப்பு, உங்களுடைய வாழ்க்கையில் உங்க ஆசீர்வாதம் எல்லாம் அப்படியே கம்மியாகி கொண்டே இருக்கு. உன்னை புரிந்து கொள்ள வேண்டும், நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழுகிறேனா? அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் சரி செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கார். அந்த வார்த்தை கவனிங்க, அந்த வார்த்தை கவனிங்க. உங்கள் ஆஸ்தி எல்லாம் என்ன செய்யப்படுமா? கொள்ளையாகும். அவர்களுடைய வீடுகள் என்ன செய்யுமா? பாழாய் போகும். அடுத்த வார்த்தை கவனிங்க, அவர்கள் வீடுகளை கட்டியும் அவர்கள் அவைகளில் என்ன செய்ய மாட்டாங்களா? குடியிருக்க மாட்டார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க, அடுத்த வார்த்தை வாசிங்க. அவர்கள் திராட்சை தோட்டங்களை நட்டியும் அவைகளின் பலரசத்தை என்ன செய்வதில்லையா? எதை செய்தாலும் உங்கள் வாழ்க்கையில தங்குவதில்லை, ஆசீர்வதிக்கப்படுவதில்லை என்றால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அடிப்படை உபதேசம், அடிப்படை காரியத்தை நாம் சரி செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. சத்தியத்தை இந்த காலை வேளையில உங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள இடம் கொடுங்கள். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் நீங்கள் உயர்த்தப்பட முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் கர்த்தர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவார். கர்த்தர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவாரே ஆனால் அதை விட பெரிய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லை. அல்லேலூயா. ஆகவே முதல் காரியம், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பதையும் இந்த செப்பனியா 1 அதனுடைய 12, 13 வாசித்தோம். அதே போல 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தையும் வாசித்து பார்ப்பீர்களானால் நான் தான், என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி, அந்த வார்த்தை கவனிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எப்படிப்பட்டவனா இருப்பான், ஆனா கர்த்தருக்கு பயப்படாதவனை குறித்து வேதம் சொல்கிறது, நான் தான், என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி நிர்விசாரணமாய் வாழ்ந்து களித்திருந்து, அந்த வார்த்தை கவனிங்க, களி கூர்ந்திருந்து நகரம் இதுவே, இது அந்த வார்த்தை கவனிங்க, இது பாலும் மிருக ஜீவன்களின் தாபரமாய் போய்விட்டதே. அந்த வார்த்தை கவனிங்க, அந்த வார்த்தை கவனிங்க. இதுல குடியிருக்கத்தக்கதாக ஒருவரும் இல்லை. காரணம் என்ன? இது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட வாழ்ந்த ஒரு பட்டணமாய் இருக்கவில்லை. இன்னைக்கு நீங்கள் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம், நல்லா வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம், நம்முடைய வாழ்க்கை செழித்தோங்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் அது எதுவும் நடக்காது என்பதை தான்
இந்த காலவேளை ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு தெரிய விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுற பயம் என் வாழ்க்கையில் இருக்கிறதா, என் குடும்பத்தில் இருக்கிறதா, என் பிள்ளைகளுக்கு இருக்கிறதா? இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்றதுதான், பிள்ளைகள் மேல கவனம் வேணும். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மேல கண்டிப்பா கவனம் வேணும். ஏனென்றால் நம்ம வாழுகிற இந்த சமுதாயம் மோசமான சமுதாயம். உங்கள் பிள்ளைகளை எப்பொழுது வாரிக்கொண்டு போவாங்கள் என்று தெரியாது. ஆனால் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரு 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 சகோதரர் பேசியிருந்தேன். அந்த ஒரு 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 மெக்கானிக் தான். அந்த மெக்கானிக் கிட்ட பேசியிருக்கும் போது, தம்பி நீங்க இன்னைக்கு வந்து விடுங்க, இன்னைக்கு வேண்டாம், 2 நாள் கழிச்சு வந்து விடுங்க, எனக்கு ஆள் இல்லை. அப்போ நின்று தம்பி எங்க, அவன் லவ் மேரேஜ் ஓடி போயிட்டான் அப்படின்னாங்க. அல்லேலூயா. சொல்றேன், எப்போ பிசாசு எப்போ பிள்ளைகளை மாறிக்கொண்டு போவான்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதனால யாரும் பயந்து வாழுங்கன்னு சொல்லல, தேவ பயத்தோடு பிள்ளைகளை வாழ வைங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான். அல்லேலூயா. பயந்து வாழுகிறதுக்கும் தேவ பயத்துல பிள்ளைகளை வாழ வைப்பதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்கள் தேவ பயத்துல பிள்ளைகளை வாழ வைப்பில்லை, ஆனால் பிசாசு அவர்களை தொட, அதுக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக தினமும் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அது உங்க மேல விழுந்த பொறுப்பு. எத்தனையோ பிள்ளைகள் ஆமேன் உதாசீனப்பட்ட சூழ்நிலையில, அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல, ஊதாரித்தனமாய் சுற்றி கொண்டிருக்கிற நேரத்துல தேவ பிள்ளைகளும் அப்படி சுற்றி கொண்டு இருப்பார்களே, ஆனால் அதுக்கு காரணம் அந்த பிள்ளைகள் அல்ல, அவருடைய பெற்றோர்களே. அல்லேலூயா. ஏனென்றால் பெற்றோர்களுக்கு கையில என்ன இருக்கு, பொறுப்பு இருக்கு. என்ன இருக்குது? இன்னைக்கு ஆண்டவர் ஏதோ பேசிட்டு இருக்காரு, யாருக்கு பேசுறாரு தெரியல, பொறுப்பு இருக்குது. பெற்றோர் கையில் என்ன இருக்குது, பொறுப்பு இருக்குது. உங்க பிள்ளைகளை சும்மா விடாதீங்க. பிள்ளைகளை தேவ சமூகத்துக்கு என்ன செய்யுங்க, கூட்டி கொண்டு வாங்க. சொல்றேன், ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, அதெல்லாம் நான் பேசல. ஆனால் எங்கேயுமே போகல பிள்ளை, ஆனா வீட்டில் நான் சும்மா விட்டு வந்திருக்கிறேன், அவனுக்கு இங்க வர்றதுக்கு பிடிக்கல, அவனுக்கு அங்க சபைக்கு போறீங்க அப்படின்னு சொல்றான் அப்படின்னாலே, நீங்கள் அதன் உத்தரவாதத்தை எடுத்து அவனை தேவ சமூகத்துல கொண்டு வர வேண்டியது உங்களுக்கு பொறுப்பு. அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை என்றால், இங்க சொல்கிறத கவனிங்க, அது பாலும் மிருகங்களின் தாபரமுமாய் போய்விட்டது. அடுத்த வார்த்தை வாசிங்க. அதன் வழியாய் போகிறவன் எவனும் ஈசல் போட்டு தன் கையை என்ன செய்வானா, கொட்டுவான். அந்த வார்த்தையை கவனிங்க. ஈசல் போட்டு அப்படின்னா பரியாசம் பண்ணி அந்த நகரத்தை நிந்திக்கிற சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுகிறான். காரணம் என்ன? ஒன்றே ஒன்றுதான், அவர்களுக்குள்ளாக கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாமல் போய்விட்டது. இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ளாக இருக்குமே, ஆனால் இன்னைக்கு அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை, அதுதான் நம்முடைய வாழ்க்கையுடைய ஆசீர்வாதத்திற்கான அடிப்படை, அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் உயர்வுக்கான அடிப்படை. இந்த காலவேளை அப்படியே வலதுகரத்தை உயர்த்தி ஒரு நிமிஷம் வந்து காலவேளை நான் ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். ஆமென். ஏதோ ஒரு வார்த்தை என்று கேட்டு நீங்கள் கடந்து போவது எனக்கு விருப்பம் இல்லை. இருக்கிற இடத்துல அப்படியே கரங்களை உயர்த்துங்க. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கண்களை மூடி, ஆண்டவரே எங்களுடைய ஆமென் ஊழியக்காரங்கள் இருப்பீங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளா, ஆண்டவரே, பிள்ளைகளாய் வாழ உதவி செய்வீராக. ஆமென். இங்க இருக்கிற பெற்றோர்கள் இருப்பீர்களே, ஆனால் இங்க இருக்கிற தேவ பிள்ளைகள் இருப்பீர்களான்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நானும் கர்த்தருக்கு பயப்படணும், என்னுடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயப்படணும், நாங்களும் எங்கள் குடும்பமும் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. நல்ல வாய்கள் திறந்து கொஞ்ச நேரம் ஜெபிங்க பார்க்கலாம். எல்லாரும் நல்ல வாயை திறந்து, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப முக்கியம். நல்ல வாயை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே, நானும் என் பிள்ளைகளும், ஆண்டவரே, எங்க குடும்பமும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ. ஓ ரிபாலபா சிகந்தரலபரவலபா. ஜெபிங்க. வெறுமையா ஸ்தோத்திரம் ஆமென் சொல்லாதீங்க. நல்ல வாயை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஜெபிங்களா, கொஞ்சம் அடி வயத்திலிருந்து ஜெபிங்களேன். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிங்களேன். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை எங்களுக்கு தாங்க. எங்களுக்கு ஒருவேளை கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் நாங்கள் நிர்விசாரணமாய் போயிருப்போமே, ஆனால் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஈசல் விடுகத்தக்கதாக, மற்றவர்கள் எங்களை பார்த்து பரியாசம் பண்ணத்தக்கதாக எங்கள் வாழ்க்கை போய்விடாதபடி இன்றைக்கு நீ தருகிற எச்சரிப்பை கேட்டு நாங்கள் எங்களை சரி செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சபை சரி செய்யப்படுவதாக, எங்கள் வாழ்க்கை சரி செய்யப்படுவதாக. கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லாரும் 2 நிமிஷம் பாரத்தோடு ஜெபிங்க. 2 நிமிஷம் பாரத்தோடு ஜெபிங்க. ஆண்டவரே, நம்மை அறியாத ஒரு சந்ததி இந்த உலகத்தில் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அவர்கள் மத்தியிலே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை, ஆண்டவரே அப்பா, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழுகிற ஒரு சந்ததியை ஆண்டவரே நாங்கள் உருவாக்குவதற்கு எங்களுக்கு கிருபை தருவீராக. ரிகபா ஷபரபல ஹிந்துரலபா ரிகபலப உஷிகம்துரலப ரிஹந்தரலபரபலமா. எங்களுக்கு அந்த ஞானத்தை தாங்க ஆண்டவரே. கேளுங்க, எங்களுக்கு அந்த பயபக்தியை தாங்க ஆண்டவரே. நாங்கள் ஒருபோதும் நிர்விசாரமாய் போய்விடக் கூடாது.
இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படத்தக்கதான ஆண்டவரே பயத்தை எங்களுக்கு தருவீராக. கேளுங்க, வாயத்திறந்து எல்லாரும் வாயத்திறந்து, யாரும் அமைதியா இருக்காதீங்க, கொஞ்சம் வாயத்திறந்து பேசுங்களேன். ஆமென். ஊழியர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கேளுங்க. ஆண்டவரே எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். வெறுமையாக ஆமென் அல்லேலூயா பத்தாதுங்க. நல்ல வாயத்திறந்து ஜெபிங்க, நல்ல வாயத்திறந்து ஜெபிங்க. நீங்க பெருமையாய் ஆமென் உட்கார்ந்து கொள்கிற நேரம் இது அல்ல. நீங்கள் கௌரவத்தோடு உட்கார்ந்து கொள்கிற நேரம் இது அல்ல. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அதற்கு நடுங்கி அதுக்கு செவி கொடுக்கிற நேரம் இது. ஏதோ ஒரு மனுஷன் உங்களுடைய வயத்துக்கு கீழே இருக்கிறவன் பேசுற நினைக்காதீங்க. இது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை எரேமியாவுக்கு வரும்போது அந்த ராஜா அப்படிதான் அசால்ட்டாக நினைத்தான். ஆனால் அந்த வார்த்தை வந்து நிறைவேறினது. இன்னைக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் நீங்க வரும்போது பெருமையாகவோ நிர்விசாரமாகவோ உட்கார்ந்து விடாதீர்கள். அது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நின்று கேட்கும். ஏனென்றால் சரி செய்ய வேண்டியதை கர்த்தருடைய வார்த்தை தான் சரி செய்யும். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை எல்லா வாலிப பிள்ளைகளுக்கு கேளுங்க. ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக எங்களை மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கவனிங்க. ஆமென். கர்த்தர் நம் மத்தியில் வாசம் பண்ண வேண்டுமே ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப முக்கியம். இரண்டாவதாக அதே அதிகாரம் 3ஆம் அதிகாரம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் அவருடைய 7வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, உன் வாசஸ்தலத்தில், அந்த வார்த்தை கவனிங்க, உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து, அந்த வார்த்தை கவனிங்க, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் பிரசங்கிக்கிறது என்ன? ஆமென். தேவன் அன்பானவர், தேவன் அன்பை மாத்திரமே வெளிப்படுத்துகிறவர், தேவனுக்கு அன்பை தவிர வேறு எதுவுமே. அல்லேலூயா. ஆனால் நம்ம வேதம் சொல்கிறது நம்முடைய ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினி. நான் சொல்றேன், இப்போ அவர் பட்சிக்கிற அக்கினி அல்ல. இப்போ அவர் பட்சிக்கிற அக்கினி அல்ல. வேதத்தை தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பகுதியை மாத்திரம் பார்த்துட்டு அப்படிதான் ஆண்டவர் என்று நீங்க நினைத்து விடக்கூடாது. அவனவன் கிரியைக்கு தக்க பலனை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவனவனுக்கு கொடுக்கிறார். ஆமே. அது எப்போ கொடுக்கிறார்? அவர் நியாயாசனத்தில் அமர்ந்தார் என்றால் அது நிச்சயம் நடக்கும். இப்போ கிருபையின் காலம். இப்போ என்ன காலம்? இந்த கிருபையின் காலத்துல யோனா அதான் சொல்கிறாரு, தெளிவா சொல்கிறாரு. ஆமென். இந்த உலகத்தின் மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு ஒரு கிருபையை என்ன செய்கிறாங்களா? போக்கடிக்கிறார்கள். அல்லேலூயா. யோனாவினுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை தெளிவாக சொல்லும். வாசிங்க பார்க்கலாம். யாராக ஒருவர் 8வது வசனத்தை வாசிங்க. பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை என்ன செய்கிறார்களா? போக்கடிக்கிறார்கள். அதான் சொல்ல விரும்புகிறேன். இது கிருபையின் காலம். இது என்ன காலம்? கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தில் நீங்க என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். ஆமீன். வராதுன்னு தெரியும் எனக்கு. அல்லேலூயா. இந்த கிருபையின் காலத்தில் நீங்க என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க என் கூட. நான் அதான் சொல்றேன்ல, நான் அடிக்கடி சொல்றதா, நீங்க வாயை திறந்து என்ன செய்யணும்? பேசணும். என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். சொல்லுங்க பாருங்க. இது கிருபையின் காலம். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. இது கிருபையின் காலம். நான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. வேற யாருக்கும் பிரியமானது அல்ல. இன்னைக்கு ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறது. உலகத்தின் பாணியில, உலகத்தின் ராகத்துல, உலகத்தின் பாடலை அப்படியே சபைக்குள் கொண்டு வந்து அதனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப உலகத்தின் மாயையை பற்றி கொண்டு நாங்கள் கிருபை பெற்றவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா, அது கிருபையை பற்றி கொள்வதல்ல, அது நீ கிருபையை உதாசீனப்படுத்துவதற்கு அடையாளம். அல்லேலூயா. என் தேவன் பட்சிக்கிற அக்கினி என்பதை மறந்து விடாதே. ஒரு பக்கம் ஒரு சொல்றாங்க, ஆண்டவருக்கு 2 முகம் கிடையாது, ஒரே முகம் தான். அவர் அன்பானவர் மட்டும்தான், அவருக்கு வேற முகமே கிடையாது. அது உண்மைதான். அவர் கிருபை உள்ளவர் தான், அவர் இரக்கம் உள்ளவர் தான். அதே நேரத்தில் அவர் நியாயாதிபதி என்பதையும் நாம் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. அதான் அங்க சொல்றேன், நல்லா கவனிங்க. ஆமென். கடிந்து கொள்ளுதலை என்ன செய்யுங்கள்? ஏற்றுக்கொள். இந்த வார்த்தை கவனிங்க. கர்த்தர் உன் நடுவில் வாசம் பண்ண வேண்டுமே ஆனால் 2வது சொல்ல விரும்புகிற காரியம், சரி செய்ய ஆயத்தமாயிரு. முதலாவது சொல்றேன், ஆமென், அவருக்கு பயப்படும் ஜனமாயிரு. கர்த்தர் உங்கள் நடுவில் வாசம் பண்ண வேண்டுமே ஆனால், ஆமென், நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு பயப்படும் ஜனமாயிரு. 2வது சொல்கிறேன், சரி செய்ய ஆயத்தமாயிரு. என்ன செய்ய ஆயத்தமாயிரு? சரி செய்ய. இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்யுமா, நமக்கு விருப்பம் எதுவோ அதை ஊழியக்காரர் பேசினார்னா அல்லேலூயா ஆமென் என்று கை தட்டுகிறோம். ஆண்டவர் உங்களை மேலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். சிஸ்டர், நீங்க செய்யறதெல்லாம் வாக்கியம் அல்லேலூயா அப்படி கை தட்டும். ஓ ஆமென், கர்த்தர் பேசிட்டார். ஆனா கர்த்தருக்கு பிரியமில்லாத நீ செய்ற,
ஆமென். டிவி பார்க்காத, சினிமா பார்க்காத, சீரியல் பார்க்காத. அது உன்னை நரகத்துக்கு தான் கொண்டு போகும். ஏன்னா அது தேவ சாயலை வெளிப்படுத்துகிறது இல்ல. அது மனுஷனுடைய பொறாமை, வஞ்சனை, வீம்பு, ஆமென், வைராக்கியம், பிரிவினை ஆவியை உனக்குள்ளாக செலுத்துகிறது. அது உன்னை தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் மாற்றாது. நீ சீரியலை பார்க்க கூடாது அப்படின்னா, அது எப்படி பாஸ்டர்? நான் 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். நீங்க இன்னைக்கு ஒரு நாள் சொன்ன உடனே நான் சீரியல் விட்டுணுமா? ஒரு நாள் சீரியல் தான் உன்னை நேரம் நரகத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். பரவாயில்லையா? அல்லேலூயா. ஏனென்றால் தேவனுக்கு பிரியமில்லாத எதுவும் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்க முடியாது. அவருக்கு அருவருப்பான எதுவும் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டது மட்டும்தான் தேவ ராஜ்யத்துக்குள்ளாக என்ன செய்ய முடியும். எங்களுக்கு ஒரு அம்மாவை தெரியும். நான் போற இடத்துல அந்த சாட்சியை சொல்றேன். காரணம் என்ன? சீரியல் பார்த்தாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்ற ஆட்களுக்கு இது ஒரு சாட்சி. அந்த அம்மா நாங்கள் விசிட் போவோம். அந்த அம்மா கரெக்டாக எங்கள் சர்ச்சுக்கு 9:45 வந்துடுவாங்க. 10 மணிக்கு ஆராதனைக்கு. ஒரு மாசமும் தசம பாகத்தை கொடுக்காம இருந்தது கிடையாது. தசம பாகத்தை காணிக்கையை கரெக்டாக கொடுத்துருவாங்க. 9:45 சபைக்கு வந்துருவாங்க. அந்த அம்மா மாதிரி பஞ்சுவாலிட்டியான ஆள் யாருமே கிடையாது. ஆமீன். காது கேட்காது, ஆனாலும் சபைக்கு வந்து உட்காந்துருவாங்க. அந்த அம்மாவுக்காக நாங்கள் ஸ்பீக்கர் வச்சிருப்போம், பக்கத்தில் சவுண்டாக வச்சிருப்போம். அந்த அம்மாவுக்கு அப்போ தான் மெல்ல கேட்கும். ஆனால் நாங்கள் விசிட்டு போகும்போதெல்லாம் பார்க்கும்போது அந்த அம்மா சினிமா நாடகத்தை உட்காந்து கேட்டுருக்கோம். எங்களை பார்த்தோன்னே ஒரு சின்ன பிள்ளை சிரிச்சது மாதிரி, தப்பு பண்ண மாதிரி கையை உதறிட்டே வரும். அது சும்மா டிவி போட்டிருந்தேன் அப்படின்னு எப்பெல்லாம் போகிறோமோ அப்பெல்லாம் அந்த டைலாக் சொல்லும். அப்பா சொல்லுவாங்க, அம்மா நீங்க நாடகம் பார்க்கறது தப்பு, இது ஏசப்பாக்கு பிடிக்காது, ஏசப்பாக்கு இது பிடிக்காது, நீங்க தெரிஞ்சு நீங்க செய்றீங்க, அது தப்பு. அது ஐயா சும்மா தானே, எனக்கு வேற பொழுதுபோக்கே இல்லையா. ஆண்டோடைய வார்த்தையை கேளுங்க, ஆண்டோடைய பைபிளை வாசிங்க. உங்களுக்கு ஆண்டவர் கண்ணு கொடுத்துருக்காரு, காது கேட்காட்டாலும் பரவாயில்ல, கண்ணு கொடுத்துருக்காரு, உங்களுக்கு வாசிக்க தெரியும், நல்ல பைபிளை வாசிங்க. சரியா சரியா அப்படிங்க. அடுத்த வாரமும் போகும்போது அதே மாதிரி தான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? 86 வயது அந்த அம்மாவுக்கு. ஆமீன். மரண நேரம் வந்துச்சு. அந்த அம்மா திடீர்னு படுக்கை ஆயிட்டாங்க. அப்பா போகும்போது சொன்னாங்க, ஐயா ஒரே இருட்டா இருக்கு, ஏதோ கருப்பு கருப்பா உருவம் இருக்கு. எங்க அப்பாவுக்கு ஒரே வேதனை. ஆண்டோட சமூகத்தில் நின்று சொன்னாங்க, ஆண்டவரே ஒரு வாரமும் விடாம சபைக்கு வருகிற அம்மா, தங்களுடைய பலவீனத்தின் மத்தியில் ஆண்டவரை தேடி வருகிற அம்மா, எப்படி ஆகிலும் ராஜ்யத்தில் என்ன செய்ய வேண்டும், சேர்த்துக்கொள்ள வேண்டும், கிருபையாயிரும். நான் சொல்றேன், அந்த அம்மாவுக்கு அந்த கிருபை கொடுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. ஆமே. அந்த அம்மாவுக்கு 1 மாசம் இல்ல, 2 மாசம் இல்ல, பல மாதங்கள் பெட்ல கடந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புரவாகத்தக்கதாக, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்டு கேட்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஜெபித்து, எப்பெல்லாம் அப்பா போறாங்களோ அப்பெல்லாம் அப்பாவும் ஜெபிப்பாங்க. ஆமென். கடைசி மரணத்திற்கு 1 வாரத்துக்கு முன்னால அப்பா விசிட்டு போகும் சொன்னாங்க, ஐயா இப்போ பிரகாசமா இருக்குது, தேவ தூதருடைய சாயலை என்னால பார்க்க முடிகிறது, என்னுடைய வாழ்க்கையில் இனி பயம் இல்லை, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போய் விடுவேன். இது அல்லேலூயா சொல்றேன், எல்லாத்துக்கும் சொல்றேன். டிவி சினிமாவை பார்த்தீங்கன்னா போக முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா தான். ஆமே. மறுபடியும் சொல்றேன், சீரியலை பார்க்காதீங்க. நான் சொல்றேன், அந்த அம்மாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது. நான் இன்னொரு ஐயாவை சொல்றேன், அந்த ஐயா அப்படி இல்லை, நல்லா பரிசுத்தமா வாழ்ந்த ஐயா. அந்த ஐயாவுடைய அம்மாவுக்கு பலவீனம். ஆனா இந்த ஐயா திடீர்னு கட்டில இருந்து கீழே தவறி விழுந்தாரு, டக்குன்னு இறந்து போனாரு. எல்லாரும் எதிர்பார்த்தது அந்த அம்மாவுக்கு மூளை, அதாவது அந்த அம்மாவுக்கு மறதி வந்துருச்சு. அந்த அம்மாவுக்கு தான் செய்யறது என்னன்னே மறந்து போச்சு. அந்த அம்மா தான் முதல்ல செத்து போவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. இந்த ஐயா திடகாத்தமான ஐயா. இந்த ஐயா தான் எல்லா வேலையும் செய்யறாரு, சமைக்கிறாரு, வீட்டு வேலை எல்லாம் பார்க்கறாரு. திடீர்னு ஒரு நாள் காலைல பெட்ல இருந்து எந்திரிக்கும் போது தவறி கீழே விழுந்தாரு. எப்படி இறந்தான்னு தெரியல, இறந்து போனாரு. நான் சொல்றேன், அந்த ஐயா ஆயத்தமா இருந்தாரு, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. ஆயத்தம் இல்லாத சூழ்நிலையில நான் கடைசி நேரத்தில் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு பரலோகத்து பேரும் நினைச்சவங்க அந்த ஐயா போல விழுந்து மறிச்சிங்க அப்படின்னா, நான் மறுபடியும் வேதனையோட தான் சொல்றேன், தேவனுடைய ராஜ்யத்துல பரிசுத்தம் இல்லாமல் ஒன்றும் பிரவேசிக்க. அல்லேலூயா. இன்னைக்கு சிலர் சொல்றாங்க, இயேசுன்னு தெரிஞ்சாலும் நீ பரலோகத்து போயிருவ. உண்மைதான். இயேசுன்னு தெரிஞ்சு தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக வாழ்ந்தா நீ பரலோகத்து போயிருவ. இயேசுன்னு தெரிஞ்சதுக்கெல்லாம் நீ பரலோகத்து போக முடியாது. இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் பரவாயில்ல. ஆண்டோட ரத்தத்தால கழுவப்படாத ஒன்றும் எங்க போக முடியாது. அதனாலதான் டெய்லி இந்த பீடத்துல இருந்து சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்க? இயேசுவே, எனக்கு சிலருக்கு அது கஷ்டமா இருக்கு. என்ன ஒயாம ரத்தத்தால கழுவும், ரத்தத்தால கழுவும். அம்மா, உங்களுக்கு தெரியாத அநேக பாவங்களை நீங்களே அறியாம செய்றீங்க. நீங்க கழுவப்படாம பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இங்க இருந்து யாராச்சும் ஒருத்தர் இயேசுவே ரத்தத்தால் என்னுடைய பாவத்தை கழுவும் அப்படின்னா, நீங்க வாயத்திலிருந்து என் பாவத்தை கழுவுங்கப்பான்னு சொல்றதுல சோம்பேறித்தனம் எடுக்காதீங்க. வாயத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே ரத்தத்தால் என்ன செய்யும். அவர் எத்தனை முறை சொன்னாலும் பரவாயில்ல, அத்தனை முறை உங்களுக்கு வாய்ப்புங்கிறத மறந்துடாதீங்க. அல்லேலூயா. ஆகவே தான் சொல்றேன், பவுல் சொல்கிறார், நான் அனுதினமும் கிறிஸ்துவுக்காக என்ன செய்கிறேன்? சாகுறேன். நான் அனுதினமும் கிறிஸ்துவுக்காக என்ன செய்கிறேன்? சாகுறேன். காரணம் என்ன? நான் எப்படி ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்
அநேகரை பாத்திரவான்களாய் மாற்றும்படிக்கு நான் அனுதினமும் கிறிஸ்துவுக்காக என்ன செய்றேன்? சாகுறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும் சரி செய்ய ஆயத்தமா இருக்க வேண்டும். அதான் இன்னைக்கு தேவன் பேசுகிறார். எதுக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும்? சரி செய்ய. அந்த வார்த்தைக்கு கவனிங்க. உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை என்ன செய்யாம்? ஏற்றுக்கொள். ஏனால் வேத வசனமே எதற்கு கொடுக்கப்படுது என்றால் நம்மை கடிந்து கொண்டு சீர்படுத்தும்படியாக தான். 2 தீமோத்தேயு 3:16 வசனம் தெளிவாக சொல்கிறது. வேத வசனம் பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யப்படுகிறதா? எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை நீங்க தெளிவாக நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் ஆமென், சத்தியம் இல்லாமல் யாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. 2 தீமோத்தேயு 3:16 வசனத்தை வாசிங்க. தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் ஆமென் கடிந்து கொள்ளுதல் சீர்திருத்தம். அந்த வார்த்தை கவனிச்சீங்களா இல்லையா? கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமா இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை எதுக்குங்கிறத தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, பரலோகத்துக்கு போயிரலாம் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாற்றுகிற ஜனங்கள் மத்தியில இவை உங்களை சரிப்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு தெரியும் அல்லேலூயா வராதுன்னு. காரணம், இருதயத்தை தைக்கிற வார்த்தைக்கு முகம் மாறும். இருதயத்தை தக்கிற வார்த்தைக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், இருதயம் 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 ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அதான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தை உங்களை சரி செய்ய நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அல்லேலூயா. தன் பிள்ளையை உணர்கிறவன் ரொம்ப முக்கியம். பாவத்தை மறைக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து, அதுதான் சொல்றேன், சரி செய்ய ஆயத்தமா இருக்கிறவனோ என்ன செய்வானா? பிழைப்பான், இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு ஆமீன் வர மாட்டேங்க பாருங்களேன். நீங்கள் நானும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் நானும் தேவனுடைய பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டவர்களாய் இந்த உலகத்துல சாட்சி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ சரி செய்ய நாம் எப்படி இருக்க வேண்டுமா? ஆயத்தமா இருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி செய்ய ஆயத்தமா இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? சரி செய்ய ஆயத்தமா இருக்கும்போது தேவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஆயி என்கிற பட்டணம், அந்த சின்ன பட்டணத்துக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போய் விட்டார்கள், மடங்கடிக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் தேவ சமூகத்தில் யோசுவா விழுந்து கிடக்கிறான். யோசுவா தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். ஆண்டவரே, நான் என்ன செய்வது? எங்கள் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ஆமென் இப்படிப்பட்ட ஒரு சோதனைக்குள்ளாக போகிறார்களே, நாங்கள் ஜனங்களை சாக கொடுக்கிறோமே. ஆண்டவர் சொல்றார், யோசுவா நீ விழுந்து கிடக்கிறது என்ன? எந்திரி. தேவன் தீட்டானதை உங்கள் மத்தியில் நீங்கள் எடுத்து வைத்துக் கொண்டீர்கள். ஆகவே அதை நீங்கள் முதலாவது என்ன செய்யுங்க? சரி செய்யுங்கள். அல்லேலூயா. தேவன் எதை தீட்டு என்று சொன்னாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். அதை முதலாவது சரி செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் தேவனுடைய வெற்றியை காண்பீர்கள். ஆமென். நீங்க அதான் சொல்ல விரும்புகிறேன், சரி செய்ய ஆயத்தமா இருக்க வேண்டும். என்ன செய்ய? சரி செய்ய. இன்னைக்கு ஆண்டு கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எதை நான் சரி செய்ய வேண்டுமோ அதை சரி செய்ய எனக்கு உதவி செய்வீராக. சொல்ல முடியுமா? ஆயத்திலிருந்து ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்து சொல்லுகிற நேரம் முதல்ல கொஞ்சம் கண்களை மூடி வாய்களை திறந்து சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்றேன், நானே கண்களை மூடுங்க, நானே கையை தூக்குங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றது சரியில்லை. நீங்களே வாயை திறந்து உணர்ந்து கண்களை மூடி, ஆண்டவரே நான் சரி செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்வீங்கன்னா அதுதான் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவதின் அடையாளம். கண்களை மூடி வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் சரி செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. வாய்களை திறந்து சொல்லுங்க, நாங்கள் சரி செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் எந்தெந்த காரியத்தில் எங்களை சரி செய்ய வேண்டுமோ அதில் சரி செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எங்கள் ஊழியங்கள் வளர வேண்டும், எங்களுடைய வாழ்க்கை வளர வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நன்மையும் ஆசீர்வாதமும் தடையில்லாமல் வெளிப்பட வேண்டும். இந்த காலவேளை நாங்கள் எதை சரி செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு காண்பித்தருளும். நாங்கள் சரி செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை சரி செய்து எங்களை உடைய பிள்ளைகளாக உருவாக்குவீராக என்று சொல்லி ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு கிரியை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். தேவன் உங்கள் நடுவில் வாசம் பண்ண வேண்டுமேயானால் நீங்கள் சரி செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். மூன்றாவதாக ஒரு வார்த்தையை சொல்றேன், தேவன் உங்கள் நடுவில் வாசமா இருக்க வேண்டுமேயானால் வாசிங்க செப்பனியா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிங்க. ஆமென். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் எப்படி இருப்பாங்களா? நம்பிக்கையா இருப்பார்கள். மூன்றாவது சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் நடுவில் வாசமா இருக்க வேண்டுமேயானால் ஆமென் நீங்கள் அவர் நாமத்தில் எப்படி இருக்க வேண்டுமா? நம்பிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எதன் மேல் உங்க நம்பிக்கை இருக்க வேண்டும், வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது? கர்த்தருடைய நாமத்தின் மேல். அல்லேலூயா.
ஆண்டவருடைய நாமத்தின் மேல் உங்கள் நம்பிக்கை நீங்கள் வைக்கும் போது அவர் உங்களுடைய வாழ்க்கையில ஆமென் இந்த நாட்கள்ல அவர் உங்கள் மத்தியில வாசம் பண்ணி உங்கள் நடுவில் கிரியைகளை நடப்பிக்கிற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், செய்தி செய்தி இன்னைக்கு தெளிவாக உங்கள் மத்தியில் வருது. கர்த்தர் உங்கள் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. அதுல முதல் காரியம், கர்த்தர் உங்கள் நடுவில் வாசம் பண்ண வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு என்ன செய்யணும்? பயப்பட வேண்டும். இரண்டாவது, சரி செய்ய ஆயத்தமா இருக்க வேண்டும். என்ன செய்ய ஆயத்தமா இருக்கணும்? ஆண்டவர் உங்களுடைய என்னென்ன சின்ன சின்ன காரியத்திற்கு நீ இதை சரி செய். நான் சொல்றேன், நம்ம ஆண்டவர் நம்ம கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, உறவு என்பதை மறந்துடாதீங்க. கிறிஸ்தவம் என்பது என்னதல்ல, மதம் அல்ல. இன்னைக்கு மற்றவங்க சொல்ற மாதிரி நம்மளும் சொல்ல மாட்டோம். கிறிஸ்தவ மதம் என்று சொல்லக்கூடாது. கிறிஸ்தவம் என்பது உறவு. கிறிஸ்தவம் என்பது உறவு. கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த உறவு, கிறிஸ்துவோடு இருக்கிற உறவுல ஆண்டவர் எதை சரி செய்ய விரும்புகிறாரோ அதை சரி செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அங்கதான் கர்த்தர் வாசம் பண்ணுவார். அங்க வாசம் பண்ணும்போது நடக்கிற காரியம் வேற, அதை நம்ம பிறகு பார்ப்போம். ஆண்டவர் நம்ம மத்தியில வாசம் பண்ண வேண்டுமே ஆனால், ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டுமே ஆனால், நான் நேரா செய்திக்குள்ள பெறலாம். ஆமென். இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் நடுவில் வாசம் பண்ணுகிறார். அவர் வாசம் பண்ணுவார். நடக்கும். நல்ல கை தட்டுங்க, ஆர்ப்பரிங்க, ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடலாம். அதல்ல. சத்தியம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் விடுதலை இருக்கிறது. சத்தியம் எங்க இருக்கிறதோ அங்கேதான் உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட முடிகிறது. இன்னைக்கு சத்தியத்தை கேட்கிற ஜனங்கள் குறைந்து விட்டார்கள். நேரம் செலுத்தி ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும். என் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கணும். என்னுடைய உள்ளத்தில் தேவனுடைய விருப்பத்தை என்னென்பதை அறிந்து சரி செய்ய வேண்டும் என்பதை ஆமென் புரிந்து கொண்டு சரி செய்கிற ஜனங்கள் குறைந்து விட்டார்கள். இன்னைக்கு நாம் அதன் மத்தியில தேவனுடைய சத்தியத்தை கேட்க நம்மை அர்ப்பணிப்போமாக. அல்லேலூயா. மூன்றாவது சொல்கிறார், அவர் நாமத்தில் எப்படி இருக்க வேண்டுமா? நம்பிக்கையா இருக்க வேண்டும். அந்த வசனம் 12வது வசனத்துக்கு கீழே அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவருடைய நாமத்தில் நம்பிக்கையா இருப்பவர்கள் எப்படி இருப்பார்களா? இஸ்ரவேலில் மீதியானவர்கள். அல்லேலூயா. நமக்கு அநேக நேரம் அந்த வார்த்தை புரிகிறது இல்லை. இந்த பகுதியில சொல்ற வார்த்தையை கவனிங்க. நம்பிக்கையா இருக்கிற ஜனங்கள் எப்படி இருப்பார்கள்? கர்த்தரை நம்புகிற ஜனங்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும் கர்த்தரை நம்புகிற ஜனங்கள். ஆமென். வரமாட்டேங்க பாருங்களேன். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்களே என்ன முன்னிக்கிறது பார்த்தா நான் ஏதோ வேற்று கிரகத்திலிருந்து வந்து ஏதோ தனியா பேசுற மாதிரி இருக்கு. நீங்கள் நானும் கர்த்தரை நம்புகிறவர்கள். ஆமென். ஏற்றுக்கொள்றீங்களா? இப்ப ஏற்றுக்கொள்ற நாம எப்படி இருக்கணுங்கிறது அடுத்த வசனம் சொல்லுது கவனிங்க. இஸ்ரவேலில் மீதியானவர்கள். எல்லாரும் சேர்ந்து தான் வாசிக்கிறீங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 13வது வசனத்தை சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சகனாக அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, முதல் காரியம் சொல்றாரு கவனிங்க. அவர்கள் மீதி அநியாயம் செய்வதில்லை. என்ன செய்வதில்லையா? நம்பர் 1 ஆண்டவர் சொல்றாரு கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனம். இரண்டாவது சொல்றாரு தங்களுடைய வாழ்க்கையில சரி செய்ய தங்களை அர்ப்பணிக்கிற ஜனம். மூன்றாவது கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற ஜனம். இவர்கள் மத்தியில தான் நான் என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. இவர்கள் மத்தியில நான் என்ன செய்றேன்? வாசம் பண்ணி என் கிரியைகள் என்ன செய்றேன்? நடப்பிக்கிறேன். இந்த மூன்றாவது பாயிண்ட்ல கர்த்தர் நாமத்துல நம்பிக்கையா இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்பதை வேதம் சொல்லுகிறது. எங்க சபையில நான் ஒரு பழக்கத்தை வச்சிருக்கிறேன். என்ன பழக்கம் அப்படின்னா, எங்க சர்ச்சில் வர எல்லாரும் சின்ன பிள்ளைங்க முதல் கொண்டு பெரியவங்களுக்கு என்ன கொண்டு வரணும் அப்படின்னா, ஒரு பெண்ணு ஒரு நோட்டு என்ன செய்யணும்? கொண்டு வரணும். கொண்டு வந்து என்ன செய்யணும்? எழுதணும். எழுதிட்டு போறது மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகள்லாம் என்கிட்ட என்ன செய்யணும்? காமிக்கணும். அந்த நோட்டை கொண்டு வந்து என்ன செய்யணும்? நான் சொல்றேன், ரொம்ப நல்லா எழுதுறாங்க எங்க பிள்ளைங்க. அவனுடைய கிருபை தான் நான் சொல்வேன். நான் சொல்றேன், இப்போ அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஆனா போக போக அவங்க வாழ்க்கையில் அது எப்படி மாறும்? ஒரு பெரிய ஆசீர்வாதமா என்ன செய்யும்? மாறும். அடுத்து நான் எங்க வாலிபர்கிட்ட சொல்றேன், வாரத்துல ஒரு நாள் ஆயிடுச்சு நான் கொடுத்த செய்தியை வச்சு நீ ஜெபம் பண்ணி எனக்கு என்ன செஞ்சிருக்கணும்? சொல்லியிருக்கணும். இன்னைக்கு நான் இத்தனை மணி நேரம் உங்க செய்தியை வச்சு இவ்வளவு நேரம் நான் என்ன செஞ்சேன்? ஜெபம் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். காரணம் என்ன தெரியுமா? ஜெபம் தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்றது தான், நமக்கு அநேக வேலை பளுக்கள், அநேக கவலைகள், அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. நம்ம செய்தி அப்படியே கேட்டுட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த செய்தினால் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகிறது இல்லை. ஆனால் அந்த செய்திக்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டுமே ஆனால் நீங்கள் அதை எழுதி இங்கே அர்ப்பணிக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நீங்கள் வீட்டில் போய் உங்கள் பிரச்சனைகள் மத்தியில், பாடுகள் மத்தியில், கண்ணீர்கள் மத்தியில், ஆமீன் வேதனைகள் மத்தியில் முழங்கால் பிடித்து வேதாகமத்தை திறந்து இந்த வேத வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு கொடுத்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் எடுத்து, ஆண்டவரே நீர் எங்கள் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிற கர்த்தர், நீர் நடுவில் வாசம் பண்ண வேண்டுமே ஆனால் உமக்கு பயப்படுற பயத்தை என் இருதயத்தில் எனக்கு தாரும் ஆண்டவரே. என்ன
நான் எதை சரி செய்ய வேண்டுமோ அதை சரி செய்ய என்னோட பேசுங்க ஆண்டவரே. உங்க நாமத்தின் மேல நம்பிக்கை வைக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்கள். ஆனால் அந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆகவே கேட்டு நாம் கிளம்பி போகிறவர்கள் அல்ல. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை 30, 60, 100 பலன் கொடுக்க வேண்டுமானால் அது இருதயத்துக்குள் விதைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. வழி அருகே அல்ல, கற்பாறை உள்ள நிலம் அல்ல, ஆமென், முள்ளுள்ள நிலம் அல்ல, இருதயமாகிய நல்ல நிலத்தில் என்ன செய்யணும்? கேட்கறது, பார்க்கறது, பேசுறதெல்லாம் இங்கே நல்லது. ஆனால் இருதயத்தில் விதைக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் வீட்டில் போய் இந்த வேத பகுதி எடுத்து சிறிது நேரமாகிலும் தினமும் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், இது உங்க பழக்கத்தை கொண்டு வாருங்கள். உங்கள் சபையில செய்தி கொடுக்கும் போது பாஸ்டர் ஐயா செய்தி கொடுப்பாரு, நம்ம கேட்டுட்டு அப்படியே தூர போயிரும் நினைக்காதீங்க. அந்த செய்தியை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த செய்தியை ஒவ்வொரு நாளும் வேதத்தின் அடிப்படையில் வைத்து தியானிக்க பழகுங்கள். ஏன் தெரியுமா? பால்தங்கியா சர்ச்சை நடத்தினாலும், மோகன்சி லாசரஸ் ஜெப கூட்டம் நடத்தினாலும், ஃபாதர் சர்ச்சை நடத்தினாலும், யார் என்ன நடத்தினாலும் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு லோக்கல் சர்ச்சை என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். இந்த வாரம் எங்க சபையில் நான் கண்டிப்பா சொன்னேன், கண்டிப்பா சொல்றேன், நீங்கள் தேவ செய்தியை உங்கள் சபையில் இருக்க செய்தியை கேட்காம மோகன் சிலாசிர செய்தியை கேட்டேன், ஃபாதர் ஜெய் செய்தியை கேட்டேன், ஆமே நாங்க அப்படி பெரிய பெரிய ஆட்களுடைய செய்தியை கேட்கிறோம்னு சொல்லி நீங்க செய்தியை கேட்டு உங்க சபையினுடைய செய்தி நீங்க மனசுல வைக்கல அப்படின்னா நீங்கள் அவர்களுடைய ஊழியத்திற்கு ஒரு முள்ளு என்பதை மறந்துடாதீங்க அப்படின்னு. அல்லேலூயா. அல்லேலூயா வராது. நம்மள அநேகர் அதுதான் என்ன செய்யறோம்? தச்சு கொடுக்குற செய்தியை கேட்கறதுல நாங்க யார் செய்தி கேட்கிறோம்? நான் தவறு சொல்லல, நான் யாரையும் தவறு சொல்லல. அவங்க ஊழியத்தை அவங்க சிறப்பா செய்யறாங்க. தேவனை அறியாத அநேகருடைய இருதயத்தில் அவங்க ஆண்டுடைய வார்த்தை என்ன செய்யறாங்க? விதைக்கிறாங்க. தேவனை அறியாத அநேகருடைய இருதயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கும் அதல்ல, உங்களுக்கு எனக்கும் தேவன் ஒரு லோக்கல் சபை என்ன செஞ்சிருக்கிறாரு? தந்திருக்கிறார். அந்த சபையில நிலைத்திருந்து கனி கொடுக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அந்த சபை போதகர் உங்களுக்கு என்று தேவ சமூகத்தில் அமர்ந்து கேட்டு பெற்றுக்கொண்டு வந்த வார்த்தையை நீங்கள் உதாசீனப்படுத்துவீர்கள். ஆனால் யாருடைய செய்தி உங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர போகிறது இல்லை. அல்லேலூயா. அதுவும் அவசியம். தேவனுடைய வார்த்தையை நீங்க எங்க கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை நான் தடை செய்யவில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய சபையில நீங்கள் போய் பங்கெடுக்கிற இடத்துல இருந்து வறுமையானால் அதை ஒருபோதும் உதாசீனமாக எண்ணாதீர்கள். அது ஒரு வார்த்தையா இருந்தாலும், ஒரு வசனமா இருந்தாலும் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, அதை மறுபடியும் ஜெபிங்க. ஆண்டவர் அதை கொண்டுதான் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரு பாஸ்டர் சொன்னாரு, அவர் இப்ப பெரிய போதகராக இருக்கிறாரு. அவர் சொன்னாரு, அவருடைய ஊழியக்காரருக்கு செய்தி கொடுக்க தெரியாது. ஆனா அவர் ஊழியக்காரருக்கு என்ன தெரியும்னா, வசனத்தை எடுத்து என்ன செய்ய தெரியும்? பேச தெரியும். 2 வசனம் தான் சொல்லுவாராம். அந்த 2 வசனத்தை வச்சு அவர் பாட்டு பேசிட்டு போய்கிட்டே இருப்பாராம். ஆனா இந்த ஊழியக்காரர் எப்படி உருவாக்கப்பட்டார் அப்படின்னா, அந்த 2 வசனத்தை எடுத்து வச்சு வீட்டில் போய் மறுபடியும் சொல்லி ஜோம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து தேவமே இந்த வார்த்தை கொண்டு பேசுங்க, கிரியை செய்யுங்க கேட்டு ஆண்டவர் வாழ்க்கையில எந்தெந்த வெளிப்பாடுனா ஊழியக்காரருக்கு தரலையோ அந்த வெளிப்பாட்டெல்லாம் சேர்த்து இவருக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? அல்லேலூயா. அப்ப நீங்க ஊழியம் செய்யணும்னா நீங்க என்ன செய்யணுங்கிறத நான் சொல்லிட்டேன். அல்லேலூயா. கிடைக்கிற 2 வசனம் வந்தாலும் சரி, அந்த 2 வசனத்தை எடுத்து உட்கார்ந்து என்ன செய்யுங்க? மறுபடியும் சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஆண்டவர் வெளிப்பாட்டையும் கிருபையும் வரங்களையும் தந்து உங்களை பயன்படுத்துவார். இதுக்கும் ஆமென் வரணும்னா கஷ்டம்தான். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்த எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? வல்லவராக இருக்கிறார். ஆனால் தேவனுடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவருடைய வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாது? வாசிங்க மக்கள், அநியாயம் என்ன இருக்கக்கூடாது? வாசிங்க, அநியாயம் இருக்கக்கூடாது. 2வது என்ன இருக்கக்கூடாது? பொய் உதடு இருக்கக்கூடாது. 3வது மாறுபாடான பேச்சு. 3வது என்ன இருக்கக்கூடாது? ஆமென், மாறுபாடான பேச்சு. எழுதிறவங்க எழுதிக்கோங்க. மாறுபாடான பேச்சு இருக்கக்கூடாது. ஆமென். 4வது திருப்தியோடு வாழ பழக வேண்டும். அல்லேலூயா. ஆமா, தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறவங்களுக்குள்ள வாழ்க்கையில் எதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா, அநியாயம் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? ஜெபிங்க, ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவருடைய வாழ்க்கையில் அநியாயம் இருக்கக்கூடாதப்பா. இந்த செய்தியை கேட்கும் போதே வாயத்துடன் ஜெபிங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாது? அநியாயம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. 2வது சொல்லுங்க, ஆண்டவரே பொய் உதடு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. வாயத்துடன் சொல்லுங்க, ஆண்டவரே பொய் உதடு எனக்குள்ளாக இருக்குமே ஆனால் அது கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. என்னுடைய உதடை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. சொல்லுங்க வாயத்துடன், என்னுடைய உதடை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே 3வது சொல்கிற, மாறுபாடான பேச்சு என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. சத்தியம் அல்லாத பேச்சு என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, சத்தியம் இல்லாத காரியத்தை நான் பேசக்கூடாது. யாரை குறித்து நான் மாறுபாடாய் பேசக்கூடாது. எதை குறித்து
வார்த்தை நான் மாறுபாடாய் பேசக்கூடாது. அங்க ஒன்று இங்க ஒன்று என்று பேசக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில சத்தியத்தை பேசக்கூடிய உதடுகளை எனக்கு தருவீராக. கேட்குறீங்களா? வாயத்திலிருந்து கேட்குறீங்களா? நான் அடிக்கடி சொல்ற காரியம் தான். சபை தேவ வார்த்தையை நீங்க வார்த்தையாகவே கேட்கக்கூடாது. வாயத்திலிருந்து அறிக்கையிட ஆரம்பிங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில மாறுபாடான பேச்சு வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, கடைசியாக சொல்லுங்க, ஆண்டவரே திருப்தியோடு வாழ எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீங்க தந்ததுல திருப்தியோடு வாழ எனக்கு உதவி செய்யுங்க. இப்போ நீங்க தந்ததுல நான் திருப்தியோடு வாழ எனக்கு உதவி செய்யுங்க. நான் குறை சொல்லுகிறவனாய் அல்ல, குறை சொல்லுகிறவனாய் அல்ல. நீங்க எனக்கு இப்போ தந்ததை திருப்தியோடு வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை நீங்க சொல்லுவீங்கன்னா ஆண்டவர் கொஞ்சத்துல உண்மையா இருக்கிற உங்களை பரிபூரணத்தின் மேல, அநேகத்தின் மேல அதிகாரியாய் வைக்க, பரிபூரணத்தின் ஆசீர்வாதத்தால் உங்களை நிரப்ப அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். வாயத்திறந்து எல்லாரும் வாயத்திறந்து 2 நிமிஷம் ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே, இந்த காலை வேளையில என்னோடு நீ பேசுகிறீங்க ஆண்டவரே. உங்கள் நடுவில் வாசம் பண்ணும் ஆமென் தேவன் என்று சொல்லி என்னோடு கூட நீங்க பேசுகிறீங்க ஆண்டவரே. ஆமென். நான் உமக்கு பயப்படுகிற ஜனமாய் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே சரி செய்ய விரும்புகிறதை ஆண்டவரே என் வாழ்க்கையில சரி பண்ண ஆயத்தம் உள்ளவனாய் இருக்க எனக்கு உதவி செய்வீராக. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, உண்மையில நம்பிக்கை உள்ளவனாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உண்மை நம்பிக்கை உள்ள ஜனமாக இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில ஒருபோதும் அநியாயம் வெளிப்படக்கூடாது. நம்ம சொல்றேன், கேட்க நீங்க அமைதியா ஸ்தோத்திரம் ஆமென் சொல்லுவீங்கன்னா அதுல பிரயோஜனம் இல்ல. என்னோட கூட வாயத்திலிருந்து நீங்களும் சொல்லுங்க, ஆண்டவரே, அநியாயம் என் வாழ்க்கையில காணப்படக்கூடாதா ஆண்டவரே. பொய் உதடி என் வாழ்க்கையில் இருக்க கூடாதா ஆண்டவரே. மாறுபாடான பேச்சு என் வாழ்க்கையில் இருக்க கூடாதா ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் தந்தது போதும் என்கிற திருப்தியின் அனுபவத்தை எனக்குள்ளாக தருவீராக. இப்படிப்பட்ட ஜனத்தோடு கூட நீர் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னிருக்கிறீரே. எங்களை அப்படிப்பட்ட ஜனமாய் மாற்றுகிறபடினால் நமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நல்ல கவனிங்க, தேவன் நம்ம மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறார். வாசிங்க ஆகாய் 3 செப்பனியா 3 அதிகாரம் அதனுடைய 15 வசனம் மறுபடியும் வாசிங்க. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்கள் என்ன செஞ்சாராம்? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் வேதாகமம் திருப்பிக்கோங்க. பழைய ஏற்பாட்டில் 1089 பக்கம். வேகமா திருப்பிக்கோங்க. நம்ம வேகமா தேவனுடைய வார்த்தையை கேட்டு முடிக்க போகிறோம். வாசிங்க. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காண்பது இல்லை. வாயத்திற்கு சொல்லுங்க, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர். எனக்கு சத்தம் பத்தாது. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் ஆமென் உன் நடுவில் இருக்கிறார். சொல்லுங்க, வாயத்திலிருந்து உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை சொல்லுங்க காணாதிருப்பாய். வாயத்திலிருந்து அறிக்கை, இனி தீங்கை காணாதிருப்பாய். நல்ல வாயத்திலிருந்து அறிக்கை, இனி தீங்கை. சத்தமா அறிக்கை, இனி தீங்கை காணாதிருப்பாய். நல்ல கரங்கள் தட்டி வாய்கள் திறந்து எல்லாரும் நல்ல கரங்கள் தட்டி வாய்கள் திறந்து, ஆண்டவரே, இஸ்ரவேலின் ராஜா எங்கள் நடுவில் நீர் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல கரங்கள் தட்ட. அடிக்கடி சொல்ற காரியம் தான், ஆண்டவருக்கு கரங்கள் தட்டும் போது தடவ கூடாது. என்ன பலன் இருக்கிறதோ அந்த பலத்தை கொடுத்து தட்டணும். ஆண்டவருக்கு என்று பலனை கொடுக்காம வேற எங்க போய் நீங்க பலனை கொடுக்க போறீங்க? ஆமென். நல்ல கரங்களை தட்டி வாய்கள் திறந்து, ஆண்டவரே, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் என் நடுவில் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையின்படி இனி தீங்கு எங்கள் வாழ்க்கையில் அணுகாதபடினால் உமக்கு நன்றி. இனி தீங்கு எங்கள் வாழ்க்கையில் அணுகாதபடி நீங்க எங்களை பாதுகாக்கிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தை நான் மறுபடியும் தீர்க்கமாய் சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இந்த காலை வேளையில் வந்திருக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை கேட்டுக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் நடுவில் இருக்கிறபடினால் இனி தீமை உங்கள் வாழ்க்கையில் உங்களை மேற்கொள்ள போவது இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்றீங்க? ஆமென். தீமை உங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிறது போல உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இந்த காலவேளையில் ஆண்டவர் திட்டமாய் தெளிவாய் உங்களோடு பேச விரும்புகிறார். ஆமென். யாருக்கோ இந்த நாட்கள்ல வாய்ப்பு, அந்த வாய்ப்பை விட்டுட்டு இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் மத்தியில் இந்த வார்த்தையை பேசுவதற்கு காரணம் என்ன? உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவான ஒரு வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இனி தீங்கை நீங்கள் காண்பது இல்லை. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. காரணம், கர்த்தர் உங்கள் நடுவில் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அந்த வார்த்தை கவனிங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீமை என்ன செய்வ? தீங்கை என்ன செய்ய மாட்டாயா? காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை கவனிங்க. இனி தீங்கை காணாதிருப்பாய். வாயத்திலிருந்து அறிக்கைங்க பார்க்கலாம். இனி வாயத்திலிருந்து சொல்லுங்க. இனி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இனி தீங்கை காணாதிருப்பாய்.
ஆண்டவர் உன் நடுவில் இருக்கும்போது என்ன நடக்கும், அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஆமென். முதலாவது நம்ம பார்த்தது கர்த்தர் தேவன் நம் நடுவில் நம்மோடு இருக்க வேண்டுமே, ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும். இப்பொழுது நம்ம பார்க்க போறது உன் நடுவில் உன்னோடு தேவன் இருக்கும்போது என்ன நடக்கும். செப்பனியா 3:15 சொல்லுகிறது, தீமை அணுகுவதில்லை. வாயை திறந்து அறிக்கையிடும் மகள, தீமை அணுகுவதில்லை. கமான் எல்லாரும் நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், ஜெபத்தோடு இந்த வார்த்தையை கேளுங்க. இந்த காலவேளை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்ற விரும்புகிறார். ஆமென். தேவன் உங்கள் வாழ்க்கையை உங்கள் சாட்சியாய் மாற்ற விரும்புகிறார். தேவன் உங்கள் வாழ்க்கையை ஒரு அற்புத அடையாளமாய் மாற்ற விரும்புகிறார். வாயை திறந்து ஆண்டவரோடு சொல்லுங்க, ஆண்டவரே தீங்கை இனி காண்பது இல்லை. சொல்றீங்களா இல்லையா? வாயை திறந்து தீங்கை காண்பது இல்லை ஆண்டவரே சொல்லுங்க. தீங்கை காண்பது இல்லை ஆண்டவரே. ஆண்டுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுங்க, இனி தீங்கை காண்பது இல்லை. சங்கீதம் 91 சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். நமக்கு தெரிந்த பரிச்சயமான நல்ல வசனம் தான். ஆனால் நான் மறுபடியும் சொல்றேன், வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 91 அதனுடைய 1வது வசனத்தை நாம் வாசிக்க போறோம். வாசிங்க பார்க்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில். ஆமென். கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கும்போது நீங்கள் அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறீர்கள். நீங்கள் அவருடைய செட்டைகளின் கீழ் இருக்கிறீர்கள். நீங்கள் அவருடைய பாதுகாப்பின் அரவணைப்புக்குள் இருக்கிறீர்கள். உங்களை பார்த்ததால் ஆண்டவர் சொல்கிறார், ஆகவேதான் நீங்கள் தீங்கை காண்பது இல்லை என்று அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்கள் நல்லா வாசித்து பாருங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நேரா 7வது வசனத்தை வந்துங்க பார்க்கலாம். உன் பக்கத்தில் 1000 பேரும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கவனிங்க. உன் நடுவில் ஆண்டவர் இருக்கும்போது, உங்கள் நடுவில் ஆண்டவர் இருக்கும்போது என்ன நடக்குமா? உங்கள் பக்கத்தில் 1000 பேரும். வாசிங்க. உன் வலது, எல்லாரும் சேர்ந்தா வாசிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்தா வாசிக்க போறோம். வாசிங்க பார்க்கலாம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. மாதை உன் கூடாரத்தை. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க பார்க்கலாம். ஆமென். பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. காரணம், என் தேவனாகிய கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். அவர் என் நடுவில் இருக்கும்போது எந்த பொல்லாங்கும் என் வாழ்க்கை குழுமத்தை அணுக முடியாது. ரிகபா ஷபரபல கந்துரலப நிரம்பி அபிஷேகத்தோடு கேளுங்க. இந்த காலவேளை ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். இதுவரை நான் உன்னோடு கூட இருக்க வேண்டுமேயானால் நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை பேசினேன். இனிமேல் நான் உன் கூட இருப்பேனானால் என்ன நடக்கும் என்பதை பேசுகிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு ஆக கடவுது. அவனுடைய வார்த்தை சொல்கிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதபடி கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் பாதுகாக்க. ஓ ரபா ஷகதரலி கந்தரலபரமா. அவர் உன் நடுவில் இருக்கும்போது தீமை உன்னை மேற்கொள்வது இல்லை. நல்ல விசுவாசத்தோடு கரங்களை தட்டி வாயை திறந்து அறிக்கையிடுங்க. ஆண்டவரே தீமை என்னை மேற்கொள்வதில்லை. காரணம், என்னோடு கூட நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது வேதவசனம் சொல்லுங்க, தீமை என்னை அணுகுவது. வாயத்தோடு சொல்லுங்க, தீமை என்னை அணுகுவதில்லை. நான் சொல்றேன், இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க 100% நம்பிதான் ஆகணும். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க முழு இருதயத்தோடு நம்பிதான் ஆகணும். ஆண்டவருடைய வார்த்தையை முழு இருதயத்தோடு நம்பும்போது அவர் உங்களுக்காக கிரியை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். மனிதனுடைய சத்தத்தை கேட்கிறேன் என்று நினைத்து நீங்கள் கேட்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் இந்த வேத பகுதி உங்கள் முன்பாக நிரப்பினது காரணம், உங்களுடைய வாழ்க்கையில் நீர் போராடி கொண்டிருக்கிற தீமைகளை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை இந்த காலவேளை தேவன் உங்கள் சிரசி மேல ஊற்றி கொண்டிருக்கிறபடினால வாய்கள் திறந்து அறிக்கையிடுங்க. ஆண்டவரே தீமை என்னை மேற்கொள்வது இல்லை. ஆமென். வாயத்திறந்து அறிக்கையிடுங்க, தீமை என்னை அணுகாது. யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் நமக்கு தெரிந்த வசனம். ஆனால் உங்களை நினைப்பூட்ட விரும்புகிறேன். அந்த யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அடிக்கடி சொல்ற காரியம் தான், தெரிந்த வேத பகுதி. ஆனாலும் வேதாகமத்தை திருப்பது நல்லது. திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் எப்படி இருப்பீர்களா? சும்மா இருப்பீர்கள். காரணம் என்ன? ஏன் தீமை உங்களை அணுகாது? ஏன் பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது? ஏன் வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது? அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வேதவசனம் சொல்லுகிறது, நீ யுத்தம் பண்ணாதே, நீ தேவ சமூகத்தில் அமர்ந்திரு, நீ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடு, அவருக்கு பயந்தவனாய் இரு, அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை உள்ளவனாய் இரு, அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு உன்னை அர்ப்பணிக்கிறவனாய் இரு. ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆனா நாம பண்றது என்ன? எல்லாத்துக்கும் ஏற்குமாறு தான். எதை சொன்னாலும் அதுக்கு என்ன செய்யறது? எல்லாம் உட்காராத அப்படின்னா அங்கதான் போய் என்ன செய்வான்? உட்காருவான். எல்லாம் அங்க நிக்காத அப்படின்னா அங்கதான் போய் என்ன செய்வான்? நிற்பான். இல்ல நாயை தொடாத அப்படின்னா அப்பதான் போய் என்ன செய்வான்? அது காலை பிடிக்க போவான். அது போலதான் நம்மளும். இதை செய்யாத அப்படின்னா அதை தான் செய்வோம்.
ஆண்டவர் சொல்றார், நான் யுத்தம் பண்ணுவேன், நீங்க எப்படி இருங்க? நம்ம தான் விட மாட்டோமே. அவளா நானா என்ன செஞ்சிருவோம்? பார்த்துருவோம். நானா அவனா என்ன செஞ்சிருவோம்? பார்த்துருவோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில பெரிய பிரச்சனையே அதுதான். இன்னைக்கு நாம போராடி போராடியே ஆமென் நம்முடைய வாழ்க்கை போர்க்களமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. ஆனால் வேதவசனம் சொல்கிறது, நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டியது அல்ல, உங்களுக்காக யார் யுத்தம் பண்ணுவா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நீங்க என்ன பண்ணணுங்கிறது முன்னாடியே சொல்லிட்டேன். மறுபடியும் சொல்ல விரும்பல. நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க கர்த்தருக்கு மாத்திரம் எப்படி இருங்க? பயந்திருங்கள். அவர் என்ன சரி செய்ய விரும்புகிறாரோ அதை சரி செய்ய அர்ப்பணிங்கள். அவருடைய நாமத்தின் மேல நம்பிக்கையா இருங்க. அதுதான் நீங்க பண்ண வேண்டியது. ஆமென். நீங்க அப்படி இருக்கும்போது அவர் சொல்கிறார், தீமை உன்னை அணுக போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க மக்களா. தீமை உன்னை அணுக போறது இல்லை. காரணம் என்ன? நான் உங்களுக்காக என்ன செய்கிறேனா? யுத்தம் பண்ணுகிறேன். நாங்க கவனிச்சு பாருங்க, மோசையோட ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் உங்களுக்காக என்ன செய்வேன்? யுத்தம் பண்ணுவேன். எகிப்தின் ராஜா பின்னாடி வருகிறார். அவன் பின்னாடி வருகிறதை 18வது வசனத்தை வாசிங்க. இப்படி நான் பார்வோனாலும் அவர் ரதங்களாலும் அவன் குதிரை வீரர்களிலும், அந்த வார்த்தைக்கு நீங்க வீரராலும் மகிமைப்படுவேன். நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் என்ன செய்வார்கள்? அடிவார்கள். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவன் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தான். அவர்களுக்கு முன்னிருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும்போது என்ன நடக்குமா? ஆமென். எந்த தீமையும் உங்களை நெருங்காதபடி ஆண்டவர் உங்களுக்கும் தீமைக்கும் நடுவாக இருக்கிறார். ஆமென். வர மாட்டேங்க பாருங்களேன். அல்லேலூயா. எலிசாவின் நாட்கள்ல எலிசாவை பிடிக்கும்படியாக ஆமென் ஆமென் ஒரு பெரிய படையே வந்து நிற்கும்போது அங்கே எலிசாவுடைய வேலைக்காரன் வெளியில வந்து பார்க்கிறான். நீங்க 2 ராஜாக்கள் அதை வாசிக்கலாம். அவங்க பெரிய சேனை வந்து நிற்கிறது. அந்த சேனையை பார்த்த உடனே ஐயோ எஜமானே நாம் என்ன செய்வோம்? ஆமென் இவர்கள் நம்மை வளைந்து கொண்டார்கள் என்று சொல்லும்போது எலிசா ஜெபிக்கிறான், ஆண்டவரே இவன் பார்க்க முடியும், இவன் கண்களை என்ன செஞ்சாரலும் திறந்தரலும். அவனுடைய கண்களை திறந்த போது பார்க்கிறோம், அங்க ஏராளமான அக்கினிமயமான ரதங்களும் குதிரை வீரர்களும் அந்த மலையை சுற்றி பாளையம் இறங்கி இருக்கிறதை கண்டு அவன் சொல்றான், அவர்களோடு இருப்பதை காலில் நம்மோடு இருக்கிறவர்கள் எத்தனை பேர்? அதிகமான பேர் என்பதை அன்றைக்கு கண்டு கொண்டது போல இன்னைக்கு உங்களை பார்த்து என்னை பார்த்து தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது உங்கள் நடுவே நின்று உங்களை ரட்சிக்கும்படிக்கு திரளான படை சேனை உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறதை இந்த காலைவேளை நீங்கள் காணும்படியாக ஆண்டவர் உங்கள் கண்களை திறப்பாராக. ஆகவே தான் சொல்லுகிறேன், தீமை உங்களை மேற்கொள்ள போகிறது. நல்ல வாயத்திலிருந்து அறிக்கையிடுங்க, தீமை என்னை மேற்கொள்ள போகிறது. வாயத்திலிருந்து சொல்லுங்க, தீமை என்னை மேற்கொள்ள போகிறது. இல்லை மட்டும் சொல்லாதீங்க, முழுசா சொல்லுங்க, தீமை என்னை மேற்கொள்ள போகிறது இல்லை. அதை சொல்லுங்க, தீமை என்னை மேற்கொள்ள போகிறது இல்லை. அல்லேலூயா. காரணம் கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்கிறாரா? ஓ, நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்க? ஊற்றி விடுங்கள். நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களுடைய உங்களோட வாழ்க்கையில் இருக்கிறதான பாரங்களை இறக்கி வையுங்கள். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க, நீங்க நடுவில் என்ன செய்வீர்? வாசம் பண்ணுவீர் என்று சொல்லி இனி தீமையை உங்கள் வாழ்க்கையில் அணுகுவது இல்லை என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறதோ பாடுகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் கருத்தில் இறக்கி வைக்கிறேன். இனி தீமை என்னை துக்கப்படுத்தாதவனி கர்த்தர் அதற்கு விலக்கி என்னை காத்தருளுவீராக என்று சொல்லும்போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி வாய்களை திறந்து அறிக்கிடுங்க, ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணி எனக்கு ஒரு அற்புதத்தை. ஆமென். விசுவாசத்தோடு நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து அந்த காலவேளை அற்புதத்தை, இந்த காலவேளை அற்புதத்தை ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற ஜனமாகிய நீங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே நீ இனி தீமை காண்பது. அல்லேலூயா. எந்தெந்த காரியத்துக்காக பயந்து கொண்டிருக்கிறீங்களோ இனி பயப்படாதீங்க, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், அவர் அற்புதத்தின் தெய்வம். பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், அவர் அற்புதத்தின் தெய்வம். சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, அவர் அற்புதத்தின் தேவன். அவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். சொல்லுங்களேன், அவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. பவுல் செத்து போவான்னு எதிர்பார்த்தாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆமென் அவன் அந்த பூச்சி ஆமென் தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் என்ன செய்யலையா? அடையவில்லை. 4வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆமென் விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பலியானது இவனை ஆமென் பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். நல்லா கவனிங்க. அன்னைக்கு நேரம் நான் தான் சொன்னேன், 2 விதமான பிரச்சனை இருக்குது. ஒரு பிரச்சனை நீங்க ஏதோ தப்பு செஞ்சதுனால உங்க வாழ்க்கையில் வருது. இன்னொரு பிரச்சனை நீங்க தப்பே செய்யாம நல்லவர்களாய் வாழ்ந்தாலும் உங்களை வந்து கவ்விக்கும். அல்லேலூயா. ஆனா நீங்க சொல்றேன், நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
அதை உதறி போட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்துருங்க. கர்த்தர் உங்களோடு கூட கிரியை செய்வார். அல்லேலூயா. அந்த வார்த்தையினுடைய ஆவிக்குரிய விதத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவன் அந்த வார்த்தை கவனிங்களேன். அந்த 5வது வசனத்தை வாசிங்க. அவன் அந்த பூச்சியை, அதான் ரொம்ப முக்கியம். அந்த பூச்சியை மறுபடியும் சொல்லுங்க. தீயிலே. இன்னைக்கு நம்ம எதுல உதறி போடுறோம்னா, வாயிலே உதறி போட்டு அப்படிங்கிறோம். பிரச்சனை எதுல உதறி போடுறோம்? வாயிலே. ஆனால் வேதவசனம் சொல்கிறது, அவன் அந்த பிரச்சனையை எதுல உதறி போட்டானா? தீயிலே. தீ என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிக்கிறது. இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில வர்ற பிரச்சனைய வாயில போராடணும்னு நினைக்காதீங்க. ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிங்க. நான் சொல்றேன், நீங்க ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது அங்க எத்தனை பேர் என்ன பேசுறான் பரவாயில்ல, இவன் கொலைபாதகம் தான், அதற்கு சந்தேகமே இல்லை. இவங்க வாழ்க்கையில இவங்க நிச்சயமா ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறாங்க, இவங்க வாழ்க்கையில் இவங்க நிச்சயமா இந்த காரியத்தில் செத்து தான் போக போறாங்க, இவங்க வாழ்க்கையில் நிச்சயமா இந்த காரியத்தில் இவங்க பிழைக்க மாட்டாங்கன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிங்கள். ஆகவே தான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தால் நிரம்பி நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாயை திறந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறவர். அவர் உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எந்த தீமையாக இருந்தாலும் சரி, எந்த பிசாசுடைய கிரியாக இருந்தாலும் சரி, அவைகளினால் உங்கள் வாழ்க்கையில ஒரு சேதமும் வராதபடி, எந்த தீமை உங்களை அணுகாதபடி உங்களை அவர் பாதுகாத்துக் கொள்ள வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நல்ல வாயை திறந்து அபிஷேகத்தை பெற்றவங்க ஒரு 2 நிமிஷம் தேவ சமூகத்தில் ரீமாலா சகதரலமா ரிகந்தரலவரபா இந்த ராத்திரி இந்த காலை வேளையில அவருடைய சமூகத்தில் நல்ல 2 நிமிஷம் அபிஷேகத்தில் நிரம்பி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் என்னை கவ்வி கொண்டிருக்கிறது, சில காரியங்கள் என்னை நிர்மூலமாக்க வேண்டும் என்று நினைக்கிறது, சில காரியங்கள் எனக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறது. ஆனால் உன்னுடைய வார்த்தை சொல்லுகிறது, இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவரே, இனி நான் வாயை திறந்து பேச போவதில்லை, இனி நான் ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறேன். காரணம், அக்கினியிலே அந்த காரியங்கள் சுட்டரிக்கப்படும். ஆண்டவரே, அக்கினி இருக்கிற இடத்துல எந்த தீமையும் சேதமும் அணுகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கால வேளையில ஆவியில் நிரப்பப்படுகிற என்னுடைய வாழ்க்கையில எந்த காரியங்களை அணுகி கொண்டிருந்தாலும் அவைகளிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை தருகிறபடினால ரிகபா ஷபரபல ஹந்துரலமா எல்லா ஊழியக்காரர்கள் என்னோட கூட ஒத்தாசை பண்ணுங்க. கொஞ்சம் ஆவியில் நிரம்பி ஆண்டவரை துதிங்க. நீங்களும் அமைதியாக இருக்கிற நேரம் இது அல்ல. ஆவியில் நிரம்பி ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவர் ஒரு விடுதலை என்ற இடத்துல கட்டளையிட விரும்புகிறார். ஆண்டவர் சில நேரங்களில் நம்முடைய ஊழியத்தில் ஒரு விடுதலை கட்டளையிட விரும்புகிறார். எந்த காரியத்தில் நாம் நிர்மலமாவோம் என்று நினைக்கிறார்களோ அந்த காரியத்தில் நாம் நிர்மலமாக போவதில்லை. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். இனி தீங்கை காணாதபடிக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். நல்ல ஆவியில் நிரம்பி கொஞ்ச நேரம் வாயை திறந்து ரிகபா ஷபரபல கந்துரலபரவா நேரத்தை பார்க்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் நல்ல ஆவியில் நிரம்பி ஆண்டவரை துதிங்க. ஆண்டவர் சில விடுதலையை கட்டவிழ்ப்புகளை இந்த காலவெல்ல கொடு. ஆமென். ரிகபா ஷபரபலபரமா கட்டவிழ்க்குதலை ஆண்டவர் இந்த காலவெல்ல காண்பிக்க விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களை கட்டப்பட்டு இருக்கிறீர்களோ, எந்தெந்த காரியங்கள் உங்களை பிடித்துக் கொண்டு இருக்கிறதோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு விடுதலையை இந்த காலவெல்ல ஷபர கந்துரலமா ரகந்தரலமரமா அவனுடைய கரங்கள்ல அந்த பாம்பு கவி பிடித்திருந்தாலும் அவன் அதை வாயினால் அல்ல, அதை அவன் அக்கினியில உதறி தள்ளினான். அவனுடைய சமூகத்தில் இருந்த தேவ அபிஷேகம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிரச்சனையும் அணுகாதபடி, அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த தீமையும் அவனை அணுகாதபடி ஆண்டவருடைய பிரச்சனை அவனை பாதுகாத்தது. ரிபா ஷகமா ரகந்துரல ஹந்தரல ஹண்டரல ஹடதரல பௌஷிகந்தலலதரலபா ரிகண்டதரல ஹந்தரல ஹடதரல மௌஷிகந்திரிலிகதரலமா ரிகடதரல ஹண்டதரல பௌஷிகந்திரிகதரலமா. அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை கவி கொண்டிருக்கிறது எதுவாக இருந்தாலும் இந்த காலைவேளை நீர் அபிஷேகத்தில் நிரம்ப பழகுவாயானால், ஆவியானவரால் நிரம்ப பழகுவாயானால், ஆவியின் அபிஷேகத்தில் ஜெபிக்க பழகுவாயானால், அவைகள் உன்மேல் வந்த போதிலும், அவைகள் உன்மேல் வந்த போதிலும் அவைகளுடைய தீமை உன்னை அணுகாதபடி கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவைகளுடைய தீமை உன்னை அணுகாதபடி கர்த்தர் உன்னை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ரிகபதரலக ஷபரபல ஹந்துரலமா ரிகதரலபௌ ஷிகத்ரிலி மரகந்தலலமா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் ரிமா ஷிகந்துரலபா பாம்பு கடித்தும், அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க, அவன் அந்த பூச்சியை தீயிலே உதிரி போட்டு ஒரு தீங்கும், நான் சொல்றேன் ஆவியில ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு தீங்கும் வராது. அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். அதான் ஆவியில நிரம்பி ஜெபிங்க, ஆவியில நிரம்பி ஜெபிங்கிறோம். ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய ரகசியம் வெளிப்படும். ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய அற்புத கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். ஐயா, சில காரியங்களை சாதாரணமாக ஜெபித்து மேற்கொள்ளலாம். சில காரியத்தில் ஆவியில் நிரம்பி தான் ஜெபிக்க முடியும். சில காரியத்தில் ஆவியில் நிரம்பி ஜெபிக்காம மேற்கொள்ள முடியாது. நீங்கள் ஆவிக்குரிய அனுபவத்தில் வளர வேண்டுமே ஆனால், நீங்கள் தேவனுடைய சாட்சியாய் மாற வேண்டுமே ஆனால் ஆவியின் அனுபவம் அவசியம். அல்லேலூயா. தீமை உங்களை என்ன செய்யாது, அணுகாது. அதே செப்பனியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. செப்பனியா 3:16 வாசிங்க பார்க்கலாம். ஒருவர் யாராவது ஒரு வாசிங்க. செப்பனியா 3:16 வாசிங்க பார்க்கலாம். அந்நாளிலே
எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாத, உன் கைகளை தளர விடாத, ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்படு, ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்படு, ஆண்டுடைய அபிஷேகத்தால் நிரப்பப்படு. ஆவியானவரை அசட்டை பண்ணாதே, ஆவியானுடைய நிரப்புதலை உதாசீனப்படுத்தாதே. வாயத்திறந்த தேவ சமூகத்தில் உங்களை ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்படுவதற்கு அர்ப்பணிக்கும் போது உங்கள் கையை நீங்கள் தளர விடாதீங்க, எந்த தீமையும் உங்களை மேற்கொள்ளாதே. ஆமென். ரெண்டாவது சொல்ல விரும்புகிறேன், நான் வேகமா முடிக்க விரும்புகிறேன், 2 குறிப்பையும் வேகமா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ரெண்டாவது காரியம், அதே செப்பனியா 3:17 வாசிங்க. உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் என்ன செய்வார்? ரட்சிப்பார். ரெண்டாவது சொல்றேன், கர்த்தர் உன் நடுவில் இருக்கும் போது என்ன நடக்கும்? ரெண்டாவது, ரட்சிப்பு உண்டாகும். நான் சொல்றேன், ரட்சிப்பு வேற யாரும் தர முடியாது. ரட்சிப்புங்கிற வார்த்தைக்குள்ளாக என்ன இருக்கு தெரியுமா? உங்கள் வாழ்க்கையை வேண்டிய விடுதலை, உங்கள் வாழ்க்கையில வேண்டியதான ஒத்தாசை, உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய உதவி, உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய தயவு, உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய நன்மை, இது எல்லாம் ஒருவரால் மாத்திரம் தான் தர முடியும், நம்ம ஆராதிக்கிற தேவனால் மாத்திரமே. ஆகவே தான் சொல்றேன், இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். முதல் காரியம், தீமை உன்னை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. தீமை உன்னை மேற்கொள்ளாது. ரெண்டாவது சொல்கிறேன், ஆமென், ரட்சிப்பு உண்டாகும். என்ன உண்டாகுமா? ரட்சிப்பு உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் உன் நடுவில் இருக்கும்போது ரட்சிப்பு உண்டு. அவர் வல்லமை உள்ள தேவன். அந்த வார்த்தை நீங்க மறந்துடாதீங்க. அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் ரட்சிப்பா. யார் ரட்சிப்பாரா? அவர். நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு பிரயாசப்படாதீங்க. இன்னைக்கு அநேகரை தான் பண்றாங்க, எதையோ தூக்கிட்டு பல கிலோமீட்டர் போயிட்டோம்னா ரட்சிப்பு வந்துடும். எதையோ ஒன்று ஆமென் நம்ம தானம் தர்மம் செஞ்சுட்டோம்னா ரட்சிப்பு வந்துடும். இந்த உலகத்துல எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் சரி, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படாமல் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படாமல் அவனுக்கு பரலோகம் இல்லை. மோட்சம் என்பதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டால் மட்டுமே மோட்சத்திற்கான வழி. காரணம், வேதம் சொல்லுகிறது, அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். அல்லேலூயா. ரட்சிப்பு உண்டாகும். என்ன உண்டாகுமா? கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கும்போது என்ன உண்டாகுமா? ரட்சிப்புங்கிற, நான் வேகமா போறேன், அது நிறைய அர்த்தம் இருக்கு, வேகமா போறேன். ரட்சிப்புன்னு சொல்றதுல விடுதலை இருக்கு, ரட்சிப்புன்னு சொல்ற இடத்துல தயவு இருக்கு, ரட்சிப்புன்னு சொல்ற இடத்துல நன்மை இருக்கு, ரட்சிப்புன்னு சொல்ற இடத்துல ஆசீர்வாதம் இருக்கு, ரட்சிப்புன்னு சொல்ற இடத்துல இரக்கம் இருக்கு. இது எல்லாவற்றையும் உங்களுக்கு தருகிற ஒரே தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். வேகமா சில காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. யோசபாத்துடைய வாழ்க்கையில ஆமென், அவனுக்கு விரோதமாய் ராஜாக்கள் வந்த போதிலும் அவன் தேவனுடைய வார்த்தை மேல, தேவனுடைய ஆமென் வாக்குத்தத்தத்தின் மேல உறுதியா இருந்தான். கர்த்தர் அவனை என்ன செஞ்சாரு? ரட்சித்தார். ஒரே வசனம் மாத்திரம் வாசிங்க எனக்காக. ஆமென். அதனுடைய 20ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம், அதனுடைய 11, 12 மாத்திரம் ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமம் அதனுடைய 20ஆம் அதிகாரம், அதனுடைய 11, 12 ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். ஆமென். சாரி, மன்னிச்சுக்கோங்க. அதனுடைய ஆமென் 17வது வசனம், 2 நாளாகமம் 20, அதனுடைய 17வது வசனத்தை வாசிங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும், அந்த வார்த்தை கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் என்னது? ரட்சிப்பு. மறுபடியும் சொல்றேன், ரட்சிப்பு யார் தான் தர முடியும்? கர்த்தர் தான். ரட்சிப்புங்கிறது நிறைய காரியங்களுக்கு, ரட்சிப்புங்கிறது விடுதலை இருக்கு, உங்களுக்கு தயவு இருக்கு, நன்மை இருக்கு, கிருபை இருக்கு, எல்லாமே இருக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு வேண்டியதான ஒத்தாசை எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசி ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிடுறேன், எனக்கு நேரம் இல்லை. அதே நீ வீட்டில் போய் மற்ற தியானம் பண்ணிக்கோங்க. அதே செப்பனியா 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுங்க. இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து அந்த வார்த்தைக்கு தள்ளி உண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். 3வது சொல்ல, உன் நிலை உயர்த்தப்படும். 3வது சொல்ல, கர்த்தர் உன் நடுவில் இருக்கும்போது உன் நிலையை தேவன் உயர்த்துவார். எந்தெந்த நிலையில் நீங்க சிறுமைப்பட்டீங்களோ, எந்தெந்த நிலையில நீங்க அவமானப்பட்டீங்களோ, எந்தெந்த நிலையத்தில் நீங்க அற்பமாய் பார்க்கப்பட்டீங்களோ, இந்த தீர்க்கதரிசனமான வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் தீர்க்க தரிசனங்க, வேற எதுவும் தீர்க்க தரிசனம் இல்லை. ஸ்திரீயே, மகனே, மகளேன்னு பார்த்து உங்களை சொல்ற தீர்க்க தரிசனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா அதற்காகவே அலையாதீங்க. அது தீர்க்க தரிசன வார்த்தை உண்மை, ஆனால் இந்த வார்த்தை அதை காட்டில் மேலானது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உன் நிலை என்ன செய்யப்படுமா? உயர்த்தப்படும். விசுவாசிக்கிறீங்களா? வாயை திறந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், என் நிலையை தேவன் உயர்த்துவார். மொர்தெக்காயின் ஜெபத்துல, ஆமென், இந்த மொர்தெக்காயினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், ஜெபத்திற்கு வல்லமை உண்டு என்பதற்கு அடையாளம் மொர்தெக்காய். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஜெபிக்க வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அடையாளத்தை தர விரும்புகிறார். உன் நிலையை தேவன் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. மொர்தெக்காயினுடைய வாழ்க்கை எதற்கு அடையாளம் என்றால்,
ஜெபத்தின் மூலமாய் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதை இந்த காலைவேளை தேவ சமூகத்தில் ஜெபிக்க வந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அடையாளத்தை தர வேண்டும் என்று சொல்லி நம்ம கேட்டோமே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற அடையாளத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் உன் தலையை உயர்த்த போகிறார், உன் நிலையை உயர்த்த போகிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். ஆக 2:14 படி ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஆமென் முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மகிமையானதை செய்ய விரும்புகிறார். இந்த விசுவாசிக்கு மாத்திரம் நல்ல வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என் நிலையை நீர் உயர்த்துகிற தெய்வமாய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் ஜெபிங்க, நான் முடிக்க விரும்புகிறேன். அப்படியே கண்களை மூடி வாய்களை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே என்னுடைய நிலையை உயர்த்துகிற நல்ல தெய்வம் நீர் என்னோடு இருக்கிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, நிலையை உயர்த்துகிற நல்ல தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்படி எல்லாரும் முழங்கால் படியலாமா தேவ சமூகத்துல? எல்லாரும் அப்படி முழங்கால் படிட்டு ஆண்டவர் முகத்தை நோக்கி பார்த்து, டாடி இன்னைக்கு என்னோட நீங்க பேசிய வார்த்தைக்காக நன்றி. அந்த வார்த்தையை நான் முழுவதுமா ஏற்றுக்கொள்ள என்னை நீ அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. நீர் என்னோடு இருக்கும்போது தீமை என்னை அணுகுவதில்லை என்று பார்த்தோமே. நீர் என்னோடு இருக்கும்போது எனக்கு விடுதலை, எனக்கு தயவு ஆண்டவரே, எனக்கு நன்மை ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற நல்ல தெய்வமாய் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. எனக்கு ரட்சிப்பை தருகிற நல்ல தெய்வம் நீர் அல்லவா? என் நிலையை உயர்த்துகிற நல்ல தெய்வம் நீர் அல்லவா? இந்த கால வேளையை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. சொல்லுங்க, என்னை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. பேசுங்களேன் வாயை திறந்து. என்னுடைய சத்தத்துக்காக நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது சரியில்லை. நீங்க ஆண்டவரோடு பேசுங்க. உங்கள் இருதயம் ஆண்டவரோடு இந்த காலை வேளையில பேசட்டும். ரிகபா ஷபரபலா ஹெந்தரலபா ரிகலதரலபரபா. ஆண்டவரே இந்த காலை வேளையில நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட நம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையின் ஆழங்கள் எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவதாக. ரிகபா ஷபரபலபா ரிகந்தரலபரமலமா ரிகபலத ரிகபரமோ சிகந்தரலமரபோ. ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாக ஆகாதது எதுவும் இல்ல. சேர்ந்து ஆகாதது எதுவும் இல்ல, மாலாகாதது எதுவும் இல்ல. சொல்லுங்க, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, மாலாகாதது எதுவும் இல்ல. விசுவாசத்தோடு பாடுங்க. ஆகாதது எதுவும் இல்ல, மாலாகாதது எதுவும் இல்ல. துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும். பாடுங்க, உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, மாலாகாதது எதுவும் இல்ல. இந்த காலவேளை சொல்லுங்க, ஆகாதது ஆண்டவரே ஆகாத காரியம் ஒன்றுமில்ல. நம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நம்முடைய வார்த்தையின் விடுதலை உண்டாகட்டும். ஆகாதது சொல்லுங்க எதுவும் இல்ல, மாலாகாதது எதுவும் இல்ல. சொல்லுங்க, மாலாகும் எல்லாமாகும். கரங்களை தட்டி இந்த காலவேளை விசுவாசத்தோடு பாடுங்க. ஆண்டவரே நீர் எங்கள் நடுவில் இருக்கிறபடினால எந்த தீங்கும் என்னை அணுக போவது இல்லை ஆண்டவரே. நீங்க எங்க நடுவில் இருக்கிறபடினால எனக்கு ரட்சிப்பு உண்டு ஆண்டவரே, எனக்கு விடுதலை உண்டு ஆண்டவரே, எனக்கு தயவு உண்டு ஆண்டவரே, எனக்கு இரக்கம் உண்டு ஆண்டவரே, எனக்கு சகாயம் உண்டு ஆண்டவரே. எந்தெந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேனோ அந்த காரியத்தை நீர் எனக்கு உதவி செய்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, என் நிலையை உயர்த்துகிற நல்ல தெய்வமே, இந்த காலவேளை எங்கள் நிலையை நீர் உயர்த்துவீராக. உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே? உண்மைதான். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அநேக அவமானங்களில் பள்ளத்தாக்குல போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த காலவேளை நம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீங்க ஆண்டவரே. என் நிலையை உயர்த்துகிற தேவன். மொர்தெகாயுடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய நிலையை மாற்றினவர். இன்னைக்கு எங்களுடைய நிலையை மாற்றுவீராக. எங்கள் கோத்திரங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, எங்கள் ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு விரோதமாய் ஆமான் எழும்பினாலும் ஜெபிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவரே நிலையை மாற்றுகிற தேவன் அல்லவா? இந்த காலவேளை நிலைகள் மாற்றப்படுவதாக. நல்ல ஆவியில் நிரம்பி ரிகமா ஷகதரல மதிகந்தரலே. உம்மாலாகும் சொல்லுங்க, எல்லாமாகும் சொல்லுங்க. உம்மால் ஓ விசுவாசத்தோடு உம்மாலாகும். இயேசுவே உம்மாலாகும் எல்லாமாகும். நல்ல
கரங்களை தட்டி வாய்களை திறந்து இந்த காலவேளை நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து, ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. நீர் எங்கள் நடுவில் இருக்கும்போது இந்த காலவேளை நடப்பவை என்ன என்று சொல்லி எங்களோட பேசினீரே. நம்முடைய வார்த்தைக்காக நன்றி. நம்முடைய வார்த்தையின்படி எங்கள் மத்தியில் கிரியை செய்வீராக என்று சொல்லி நல்ல கரங்கள் தட்டி வாய்களை திறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கலாமே.